தென்னிந்திய திருச்சபை, சென்னை பேராயம், பருவத்தூர் குருசேகரம் CSI இம்மானுவேல் ஆலய வழிபாட்டிற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம்.
வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட பாடம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 துவங்கி 14 வரை. லூக்கா 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 துவங்கி 14 வரை. அந்நாட்களில் உலகெங்கும் குடிமதிப்பு எழுதப்பட வேண்டும் என்று அகஸ்தராயினால் கட்டளை பிறந்தது. சீரியா நாட்டிலே சிரேனே என்பவன் தேசாதிபதியாக இருந்தபோது இந்த முதலாம் குடிமதிப்பு உண்டாயிற்று. அந்தபடி குடிமதிப்பு எழுதப்படும்படிக்கு எல்லாரும் தங்கள் தங்கள் ஊர்களுக்கு போனார்கள். அப்பொழுது யோசேப்பும் தான் தாவீதின் வம்சத்தானும் குடும்பத்தானுமாய் இருக்கிறபடியினாலே தனக்கு மனைவியாக நியமிக்கப்பட்டு கர்ப்பவதியான மரியாளுடனே குடிமதிப்பு எழுதப்படும்படி கலிலேயா நாட்டில் உள்ள நாசரேத்திலிருந்து யூதேயா நாட்டில் உள்ள பெத்லகேம் என்னும் தாவீதின் ஊருக்கு போனான். அவ்விடத்திலே அவர்கள் இருக்கையில் அவளுக்கு பிரசவ காலம் நேரிட்டது. அவள் தன் முதற் பேரான குமரனை பெற்று சத்திரத்திலே அவர்களுக்கு இடமில்லாதிருந்தபடியினால் பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியிலே கிடத்தினாள். அப்பொழுது அந்த நாட்டிலே மேய்ப்பர்கள் வயல்வெளியில் தங்கி ராத்திரியிலே தங்கள் மந்தையை காத்துக் கொண்டிருந்தார்கள். அவ்வேளையில் கர்த்தருடைய தூதன் அவர்களிடத்தில் வந்து நின்றான். கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. அவர்கள் மிகவும் பயந்தார்கள். தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரில் பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியிலே கிடைத்திருக்க காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றான். அந்த சமயமே பரமசனின் திரள் அந்த தொடர்ந்து தோன்றி, உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். பாட முடிந்தது. கிறிஸ்துவுக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். நாம் ஆண்டவரை நோக்கி வேண்டுதல் செய்வோம். ஆண்டவருடைய வார்த்தைக்காக நாம் நம்மை ஆயத்தப்படுத்துவோம். நாளிலே ஆண்டவர் அந்த ஆண்டவருடைய வருகையை நாம் நினைவு கூறும் வண்ணமாக இடத்தில் நம்மை அமர்த்திருக்கிறார். அவருடைய ஆண்டவருக்காக நாம் காத்திருப்போம். ஆண்டவர் நம்மோடு இருக்க நாமம் அவருடைய வார்த்தை நமக்கு முக்கியமாக இருக்கிறது. ஆண்டவரே, என்னை நான் முன்பாக நான் என்னை அர்ப்பணிக்கிறேன், என்னோடு வாரம் என்று நாம் சொல்கிறோம். தந்து முன்னால் வினையை துறந்து அதிமூலமே உனக்கோளம் ரட்சியும் என்று சரணம் நம்பினேன் ஏசுநாதா, சரணம் நம்பினேன் ஏசுநாதா. ஏசுநாதா, ஆண்டவரே, உம்முடைய சன்னதியிலே நாங்கள் வந்து அமர்ந்திருக்கிறோம். எப்பொழுதும் உண்மையை நீங்கள் வழி நடத்த மாட்டோம். வார்த்தை கேட்டு அதன்படி நடக்க நாங்கள் முயற்சி செய்கின்ற போது எப்போதும் எங்கள் கூடவே ஏறும். அலைவாய துரும்பு போலாடி நதி கருணை வர செம்பாதம் தேடி தொலையாத வாழ்வை மன்றாடி, தொலையாத வாழ்வை மன்றாடி அன்பின் தோற்ற சங்கீர்த்தன கீதங்கள் பாடி சரணம் நம்பினேன் ஏசுநாதா, சரணம் நம்பினேன் ஏசுநாதா. ஆண்டவரே, நீங்கள் மத்தியில் இடைப்பட போகிற உடைய கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். அடியனை மறுத்து வெளிப்படும் தூயவர் வழியாக வேண்டிக் கொள்கிறோம் அன்பின் பரலோக பிதாவே. ஆமென். அல்லேலூயா.
கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, மீண்டுமாக உங்களிடத்திலே ஆண்டவருடைய வார்த்தை பகிர்ந்து கொள்ளும்படியாக ஆண்டவர் கொடுத்த நல்லதொரு வாய்ப்புக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். நான் பேசுறது கேட்குதில்ல? சரி, மறுபடியும் இன்றைக்கும் 2 கேள்விகளோடு நான் என்னுடைய சிந்தனையை நான் ஆரம்பிக்கலாம் என்று இருக்கிறேன். அல்லேலூயா. என் காது கேட்காது, காலையிலே சொன்னேன். சொல்ல அல்லேலூயா சொல்லுங்க. இந்த நாளிலே இந்த இடத்துல இந்த நிகழ்வை சிறப்பிக்க வந்திருக்கின்ற அருமை ஆயருக்கும் குருசேகர செயலர் பொருளருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். உங்கள் ஆயர் நல்ல ஒரு இசைக்கலைஞர், நல்ல பாடகர், நல்ல எழுத்தாளர். அவரை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அது மாத்திரமல்ல, எனக்கு உதவி செய்ய வந்திருக்கின்ற சகோதரர் விவேக் நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நீண்ட நாட்களாக என்னுடன் இசை பயணத்தில் என்னோடு பயணித்திருக்கிறார். நீண்ட நாட்களுக்கு அப்புறம் பார்க்கும்படியாக ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, இந்த நாளிலே இசைக்கருவிகள் வாசித்து கொண்டிருக்கின்ற தமிழ்மாறன் டாக்டர் அவர்களுக்கும் அவருக்கு உதவி செய்ய வந்திருக்கிற இன்னொரு மருத்துவர்களுக்கும் நன்றி நான் தெரிவித்துக்கிறேன். அல்லேலூயா. இந்த நாள் மிகவும் ரொம்ப ரொம்ப முக்கியமான நாள். நான் வாசி கேட்ட லூக்கா 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 14 வரை நாம் வாசி கேட்டோம். அதிலிருந்து ஒரு 5 நபர்களை உங்கள் முன்பாக நான் எடுத்துக்காட்டி விட்டு கடந்து செல்லலாம் என்று யோசிக்கிறேன். ஒரு ஊரில் ஒரு அம்மாவுக்கு 2 பசங்க இருந்தாங்களாம். என்ன இருந்தாங்க? நீங்கள் ரொம்ப தூரம் உட்கார மாதிரி எனக்கு ஃபீல். அவனை அப்படியே இருக்கட்டும். ஒரு அம்மாவுக்கு 2 பசங்க இருந்தாங்களாம். அவங்களுக்கு அந்த 2 பசங்களுமே ஆம்பளை பசங்க திருட ஆரம்பிச்சிட்டானுங்களாம். ஒரு அலையிலையா சொல்லுங்களேன். என்ன பண்ண ஆரம்பித்தாங்க? இந்த அம்மாவுக்கு ரொம்ப கஷ்டம். ஏன்னா ஆண்டவர் நமக்கு 2 ஆம்பளை பசங்களை கொடுத்துருக்கிறாரு, இவங்க 2 பேரும் திருடுறாங்க இல்லைன்னு. ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில் ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அந்த பிரச்சனை எங்கே வரும் தெரியுமா? எங்கே வரும் தெரியலையா உங்களுக்கு? அந்த பிரச்சனை கோயிலுக்கு வரும். ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில் எதனா ஒரு பிரச்சனை கஷ்டம் இருந்தாலும் அந்த கஷ்டம் எங்கே வரும்? கோயிலுக்கு வரும். ஆனால் இப்போ நம்ம சண்டை போகிறதுக்கு மட்டும்தான் கோயிலுக்கு போகிறோம். இப்போ சத்தமாக சொல்லுங்க, ஒரு அல்லேலூயா. காது கேட்கல. அந்த அம்மா என்ன நினச்சாங்க, சரி நம்ம பசங்க திருடுறானுங்க, இவங்களை எப்படியாச்சும் நம்ம மாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐயர்கிட்ட போய் சொன்னாங்களாம். ஐயா என் பசங்க திருடுறாங்க, எப்படின்னா மாற்றணும் ஐயா. அதுக்கு ஐயர் சொன்னாராம், ஒன்றும் நீ கவலைப்படாதம்மா, உன் பசங்கள்கிட்ட நான் எதனா அறிவுரை சொல்கிறேன்னு சொன்னார். ஆனால் 2 பேர்கிட்டையும் நான் உட்காந்து பேச முடியாது, தனித்தனியாக தான் நான் பேச போகிறேன்னு சொன்னார். பெரியவன் வந்தான், அவர்கிட்ட ஐயர் பைபிள் எடுத்து வச்சுன்னு சொன்னாராம், சகோதரர் நீ என்ன பண்ணு, திருடக்கூடாது, அப்பா அம்மா சொல்பட்டு கேட்கணும், பாவத்தின் சம்பளம் பைபிள் சொல்றேன்னு சொல்லிட்டு அறிவுரை சொன்னார். இவனும் சரி சரின்னு கேட்டு கிளம்பிட்டான். அடுத்து யார் வரணும்? தம்பி வரான். தூரம் போது இந்த ஐயர் பார்க்கும்போது இந்த ஐயர் நான் நினச்சாரான், இவனே திருட்டு பையன், இவங்ககிட்ட கொஞ்சம் வித்தியாசமாக பேசலான்னு சொல்லிட்டு, தம்பி நான் உங்ககிட்ட ஒரே ஒரு கேள்வி மாத்திரம் கேட்குறேன், அந்த கேள்விக்கு பதில் சொல்லிட்டு நீ போயிடுன்னு சொன்னார். எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. ஓஹோ, நம்மளுக்கு என்ன இல்லை, ரொம்ப நேரம் போர் அடிக்க போகிறது இல்லை, சரின்னு சொல்லிட்டான். நான் உன்னை ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன்னு சொல்லிட்டு, தம்பி கடவுள் எங்கே இருக்கிறாருன்னு தெரியுமான்னு கேட்டார். என்ன கேட்டார்? உங்களை தான் கேட்குறேன். என்ன கேட்டார்? நீ என்கிட்ட பேசலாம், பிரச்சனை கிடையாது, அமைதியாகவே இருந்தான்னா. இப்போ நம்மளை கேட்டால் என்ன சொல்வோம்? கடவுள் என் உள்ளத்தில் இருக்கிறார், கடவுள் இல்லத்தில் இருக்கிறார், கடவுள் எங்கும் இருக்கிறார், கடவுள் ஆவியாக இருக்கிறார், அடித்து தள்ளுருவோம். அமைதியாகவே இருந்தானா. மறுபடியும் கேட்டான் ஆயிரு, கடவுள் எங்கே இருக்கிறார் தான் உன்னை கேட்குறேன். மறுபடியும் அமைதியானா. இவர் கேட்க கேட்க அவனுடைய முகமெல்லாம் வேர்த்து இருக்க ஆரம்பித்து விட்டது. அவனுக்கு ஒன்றுமே புரியல. ஐயரு கோபம் வந்துடுச்சு. என்னடா இவ்வளோ நேரம் கேட்டுனுக்கிற நீ, செவடனரா நீ, இவ்வளோ நேரம் கேட்டுனுக்கிற நீ, எதுவும் பதில் சொல்லு, தெரியும் எங்கே இருக்காரு சொல்கிறான். நான் அவன் அங்கேருந்து ஓடிட்டு அவன் அண்ணனை பிடிச்சி செம்மாடி அடிச்சானான். அவங்க அண்ணனுக்கு ஒன்றுமே போல. ஏன்டா என்ன அடிக்கிற? அந்த ஐயர் என்ன அடிக்க சொன்னாரான்னு கேட்டானா. இல்லைடா, நம்ம 10 வருஷமாக ஒன்றா தான் திருடுனுக்கிறோம், நீ எனக்கு தெரியாமல் கடவுளை திருடுன்னு வந்துட்டுக்கிற, அந்த ஐயர் கடவுள் எங்கன்னு என்னை போய் டார்ச்சர் பண்ணுறாரான்னு சொன்னார். அல்லேலூயா. இப்போ நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், வேர் இஸ் காட்? கடவுள் எங்கே இருக்கிறார்? எல்லாரும் மனசுலன்னு சொல்ல முடியுங்களா? திருமறை நமக்கு போதிக்கிற போதனை என்னவென்றால், தமது ரூபத்தின்படியையும் தமது சாயலின்படியையும் பதில் சொல்லாம ஒரு மனுஷனை உருவாக்குவோமாக. இன்றைக்கு நாம் நம்மை போல ஆண்டவர் பிறக்கப் போகிறார் என்பது மாத்திரமல்ல,
அவருடைய சாயலாகவே நம்மை படைத்திருக்கிறார் என்பதை நம்புகிறோம். அல்லேலூயா. இப்போ கடவுள் எங்க இருக்கிறாரு சொல்றதுக்கு நம்மளுக்கு கடவுள் எனக்குள் இருக்கிறார் என்று சொல்வதற்கு நாம் பயந்தவர்களாக இருக்கிறோம். அது மாத்திரமல்ல, எப்பொழுதெல்லாம் ஆண்டவருக்கு ஏற்ற வகையில் நம்ம வழிபாடுகள் அமைகிறதோ, எப்பொழுதெல்லாம் ஆண்டவருக்கு பிரியமான வாழ்க்கையை நாம் வாழ்கிறோமோ, அப்பொழுதெல்லாம் நமக்குள் இருக்கின்ற இயேசு கிறிஸ்து வெளிப்படுவார். கரங்களை தட்டி நம்ம ஆண்டவர் நன்றி செலுத்துவோம். எவ்வளோ பெரிய ஸ்பெஷல் நம்ம இன்றைக்கு வரலாறை வகுத்தவர் இயேசு கிறிஸ்து. இந்த உலகத்திலே தெய்வங்களை தேடி ஓடிக்கொண்டிருக்கிற மத்தியிலே ஒதுக்கப்பட்டிருக்கிற நம்மை தேடி, எதற்குமே தகுதி இல்லாத நம்மை தேடி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்து இருக்கிறார். ஆண்டவரை சாயலை உடையவர்களாக இருக்கின்ற நாம் ஆண்டவரின் சாயலை இழந்தவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு நாம் வாசிக்கேட்ட லூக்கா 2ஆம் அதிகாரத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். அதிலே இது எல்லாருமே வருஷம் வருஷம் நம்ம பிறந்ததிலிருந்து ஒருவேளை மறைக்கின்றவரை இந்த அதிகாரம் நம்மளுக்கு அத்துபடி டிசம்பர் மாதமானால் இந்த அதிகாரத்தை நாம் அழகாக படிக்கிறோம். இன்றைக்கு ஆண்டவர் எதற்காக மனுக்குலத்தை தேடி வர வேண்டும் என்பது மாத்திரமல்ல, ஆண்டவரை நாம் எப்படி வரவேற்பது என்பது மாத்திரமல்ல, ஏன் நாம் ஆண்டவரின் வரவை ஆண்டவருக்காக நாம் காத்திருக்க வேண்டும் என்பது மிக மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. அதற்கு முன்பதாக ஒரு அழகான ஒரு பாடலை நாம் பாட போகிறோம். என் கூட சேர்ந்து பாடலாம். காலையில் சொன்னது தான், இந்தடைவாய் அன்பு வைத்த எம்பெருமானை நாம் எண்ணமுடன் யார் போய் துதிச்சா? யாரை இந்த சமூகம் அழுக்கர்கள் என்று சொன்னதோ, யாரை இந்த சமூகம் எதற்கும் தகுதி இல்லாதவர்கள் என்று சொன்னதோ, அடையாளம் இல்லாதவர்களை அடையாளப்படுத்தியது இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு. அல்லேலூயா. இதுதான் உண்மை. இன்றைக்கு நாம் நம்முடைய சிந்தனை இந்த லூக்கா 2ஆம் அதிகாரத்திலே நான் உங்களுக்கு ஒரு சில காரியங்களை நான் சொல்லப் போகிறேன். ஆண்டவரின்காக காத்திருந்த நபர்களைப் போல, ஆண்டவரின் வருகையை எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற நபர்களைப் போல நீங்களும் நானும் ஆண்டவரை நம் உள்ளத்திலே, நம் இல்லத்திலே நாம் வரவேற்க நாம் அழைக்கப்படுகிறோம். ஏனென்றால் நாம் நம்முடைய வழிபாடுகளிலே ஆண்டவரின் இருப்பு நிலையை நம்மால் பார்க்க முடியவில்லை. நம்முடைய தனிப்பட்ட வாழ்விலே ஆண்டவருக்கும் நமக்குமான அநேக குறைகளோடு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பெயரளவில் மாத்திரமல்ல, வாரத்திற்கு 1 மணி நேரம் மாத்திரமே நாம் கிறிஸ்துவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. உண்மைதாங்க. நம்மகிட்ட ஜெபம் இல்லை, திருமறை இல்லை, இயேசுவை நேசிக்கவில்லை, திருச்சபையை நேசிக்கவில்லை. யாரோ ஒருவரை முன்பாக வைத்து என் பேர் போறியா நான் கோயிலுக்கு வரேன்னு சொல்ற கிறிஸ்தவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எனக்கு அடையாளம் தேவை, அடையாளம் இருந்தால் மாத்திரம்தான் நான் ஆலயத்திற்கு வருவேன் என்று சொல்லுகின்ற கிறிஸ்தவர்கள் மத்தியிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் ஆண்டவரின் சாயலை உடைந்திருக்கின்ற நாம், ஆண்டவரின் சாயலாக படைக்கப்பட்டிருக்கிற நாம், ஆண்டவரை போல வாழவோ, ஆண்டவருக்கு ஏற்ற வகையில் நம்முடைய வாழ்க்கை முறை வாழவோ நாம் விரும்புவதில்லை. மேஜர் சேர்ந்து பாடலாம். ஆண்டவரே, உம்மை நான் வரவேற்க தயாராகிவிட்டேன், உமக்காக காத்திருக்க போகிறேன், உம்மை மகிழ்வுடன் நான் பாடலோடு வரவேற்கிறேன். இந்தடவாய் அன்பு வைத்த எம்பெருமானை நாம் எண்ணமுடன் போய் துதிக்க ஏங்கிடுவோமே. பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே, இன்னும் பெத்தலையில் பிறந்தவர் போற்றி துதி மனமே. சர்வத்தையும் படைத்தாண்ட சர்வ வல்லவர், படைத்தாண்ட சர்வ வல்லவர், இங்கு தாழ்மையுள்ள தாய்மடியில் தலை சாய்க்கலானார், இங்கு தாழ்மையுள்ள தாய்மடியில் தலை சாய்க்கலானார். பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே, இன்னும் பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. ஹல்லேலூயா. நான் முதலாவது குறிப்புக்கு செல்கிறேன். மொத்தம் 5 குறிப்பு, மொத்தம் 3 மணி நேரம். ஒரு அலையிலே சொல்லுங்களேன். ரைட். ஆண்டவருக்காக ஒரு இடம் காத்து கொண்டிருக்கிறது. அந்த இடம் நீங்களும் நானும் தான். அல்லேலூயா. ஆண்டவர் ஏன் பெத்லகேமை தேர்ந்தெடுக்க வேண்டும்? யோசித்திருக்கிறீங்களா? திருமறையிலே பெத்லகேமை குறித்ததான அநேக குறிப்புகள் தரப்படவில்லை. ஏன் நாம கிறிஸ்தவன் காலில் கேட்டேன், ஏன் இந்த சமூகம் நம்மை கிறிஸ்தவர் என்று அழைக்கிறது? கடவுள் எங்க இருக்கிறார்? கடவுள் நமக்குள் இருக்கிறார். கிறிஸ்து நமக்குள் இருப்பதால் தான் நாம் கிறிஸ்தவர்கள் என்று நாம் காலையில் நாம் சிந்தித்தோம்.
ஏன் கடவுள் பெத்லகேமை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்றால், இயேசுவின் பிறப்பு, இயேசுவின் வருகையை நாம் வரவேற்க தயாராக இருக்கிறோம். கடவுள் எந்த சூழ்நிலையில் எப்படிப்பட்ட நிலைகளில் தன்னை நம்மோடு ஐக்கியப்படுத்திக் கொள்கிறார் என்பதை நாம் புரிந்து கொண்டால்தான் நாம் கிறிஸ்தவர்களாக வாழ்வதற்கு அர்த்தமற்ற வாழ்க்கையாக இருக்க முடியும். திருமறையிலே பெத்லகேமை குறித்தான அநேக குறிப்புகள் தரப்படவில்லை, ஆனால் ஆதியாகமத்தில் இருக்கிறது. ராக்கேல் தன் மகன் பென்யமீனை பெற்றெடுக்கின்ற இடம் பெத்லகேம். அல்லேலூயா. நீங்கள் ஒன்று என்னை மூஞ்சி மட்டும் பார்த்தா போதும், காலையிலே சொல்லிட்டேன், நல்லா இல்லைன்னா கூட பரவாயில்ல, என்ன பண்ணுறது. ராக்கேல் உபத்திரவத்தின் மிகுதியால் இந்த மகனை நான் பெற்றெடுத்தேன் என்று பென்யமீனை பெற்றெடுத்திடும் பெத்லகேம். அது மாத்திரம் இல்லை, பெத்லகேமிலே வாழ்ந்தவர்கள் ஏதோ ஒரு வகையிலே தங்களுடைய வாழ்க்கையை தொலைத்தவர்கள், நம்மை போல. அல்லேலூயா. இன்றைக்கு உறவுகளால் நாம் வாழ்க்கையை தொலைத்திருக்கிறோம், அதிகாரத்தினால் நம் வாழ்க்கையை தொலைத்திருக்கிறோம், பொருளாதார நிலையிலே நம் வாழ்க்கையை தொலைத்திருக்கிறோம். எதிர்பார்த்து 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 ஏமாற்றம், வெறுமையோடு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பெத்லகேம் என்றால் அப்பத்தின் வீடு என்று பொருள். அப்பத்தின் வீட்டிலே பஞ்சம் ஏற்படுகிறது. நகோமி பெத்லகேமை விட்டு குடும்பமாக வெளியே போகிறாங்க. இன்னைக்கு நம்ம தான் இந்த கோயிலில் நல்லா பிரசங்கம் பண்ணல, அந்த கோயிலுக்கு போகலாமா? டெய்லியும் 9:30 மணிக்கு ஒருத்தர் ஜெபம் பண்ணுறாரு, ஆனால் திருமறை அதை போதிக்கவில்லை. என்ன சொல்லு திருமறை? நீயோ ஜெபம் பண்ணும்போது அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி வேண்டுதல் என்று செய்கிறது. ஆனால் இன்றைக்கு பெத்லகேமை போல ஓடுகிறோம். நமக்குள் குறைகள் வருகின்ற போது கடவுளை தேடுகிறோம், நிறைவாக இருக்கின்ற போது கடவுளை மறந்து ஓடிக்கொண்டிருக்கிறோம். மிக கடைசி நாட்களில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பாருங்கள், தன் மகன், 2 மகன்கள் தன் கணவனோடு பெத்லகேமை விட்டு புறப்பட்ட நகோமி வெறுமையாய் திரும்பி வருகிறார். அல்லேலூயா. வந்து சொல்றா, என் வாழ்க்கை கசந்து போச்சுங்க, இனி என்னை யாரும் நகோமின்னு சத்தமா நகோமின்னு கூப்பிடாதீங்க, அதுக்கு பதிலா மாறா என்று கூப்பிடுங்க. அழகான ஒரு பாடல் இருக்கிறது, மாறாவின் நீரை தேனாக மாற்றும். இது போல பாட்டெல்லாம் பாடுறதில்லை. நான் எந்த நிலை என்றாலும் என்னை, காசுக்காக எழுதப்பட்ட பாட்டில் பாரு, நம்ம பாடுற பாடல ஆராதனையில் கூட கடவுளுடைய பிரசன்னத்தை நம்மளால் உணர முடியலைங்க. ஒரே ஒரு, நான் இசைத்துறையை சார்ந்ததுனால சொல்கிறேன், ஏன் கிறிஸ்தவ பாரம்பரிய திருச்சபைகளை கீர்த்தனை முக்கிய பங்கு வகிக்கிறது, பாமாலை முக்கிய பங்கு வகிக்கிறது தெரியுங்களா? ஒரு பாட்டு கூட காசுக்காக எழுதப்பட்ட பாடல் இல்லை. அல்லேலூயா. இருக்கிற 400 பாடலும் 400 ஆசிரியர்களுடைய ஊழிய அனுபவம். அல்லேலூயா. வாழ்வதற்கு வழி இல்லாமல் இல்லை. இன்றைக்கு என்ன பண்ணுறாங்க? எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் அழுத்திடுங்க. இயேசுவை பாடுகின்ற கணம், நாம் உண்மையுள்ள வாழும் கடவுளை பாடுகின்ற பாடல்கள் ஆண்டவருக்கு ஏற்புடையதாக இருக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, தற்புகழ்ச்சியை பாடுவோ இல்லை திருமறை வசனங்களுக்கு விரோதமான பாடல்களை நாம் பாடிக்கொண்டிருக்கிறோம். எலும்புகள் உருவாவில், தசைகள் உருவாவில், தரிசனம் உருவாயிடுச்சோம். நீங்கள் உடனே சொல்கிறீங்க, என்ன சொல்கிறீங்க? எரேமியால இருக்குதுன்னு. நல்லா பைபிள் படிங்க. யாரெல்லாம் சரியாக பைபிள் படிக்கலோ அந்த பாட்டு பாடக்கூடாது. உண்மை அதுதான். ஒரு மனிதனை ஒரு பாடல் எப்படி மாற்றும் என்று நான் சொல்லுகிறேன். ஏனென்றால் நம்முடைய கடவுள் ஆராதனையை விரும்புகிற தேவன். அல்லேலூயா. நம்மளுக்கு பாட்டு பாட தெரியாது. அதான் நான் காலையில் சொன்னேன், நீ நல்லா பாட்டு பாடியா, வந்து பாட்டு பாடும். ஐயோ, அந்த அண்ணன் கீபோர்டு வாசம், நான் வந்து பாட்டு பாடுமான்னு சொல்கிற கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள். ஐயோயோ, இங்கிருந்து நம்ம ஊர் விட்டு ஊருக்கு போவோம், கன்வென்ஷனுக்கு போவோம், அச்சரப்பாக்கம் மலைக்கும் போவோம். இங்கே வந்து 1 மணி நேரம் பாஸ்டிங் பேர் உட்கார என்ன பண்ண மாட்டோம்? திருமறை உங்களை எச்சரித்து கொண்டிருக்கிறது, ஆதியில் இருந்த அன்பை நீங்கள் விட்டு விடாதீர்கள் என்று. இன்னைக்கு பாருங்க, நகோமி பெத்லகேமை விட்டு சந்தோஷமாக வெளியே போகிறார். ஏனென்றால் பெத்லகேமில் ஒரு குறை இருக்கிறது. மறுபடியும் வாழ்க்கை இழந்து எங்கே வரா? பெத்லகேமுக்கு வரா. சொல்கிறேன், என் வாழ்க்கை கசந்து இருக்குது. இன்னைக்கு நம்மளும் பெத்லகேம் தாங்க. உங்கள் வாழ்க்கை ஏதோ ஒரு நிலையிலே நாம் வாழ்க்கை இழந்திருக்கிறோம். பெத்லகேமை தேடி வருவோம். அப்பொழுது பாருங்க, அங்கே அற்புதம் நடக்கிறது. ஒரு 110 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மனுஷன் தஞ்சாவூரில் பிறந்து ஒரு கிறிஸ்டின் ஸ்கூலில், சி மேஜர், ரொம்ப முக்கியமான பாட்டு அது, ஒரு கிறிஸ்தவ பள்ளியிலே ஆசிரியராக தேறுகிறார். ஒரு வருஷம் கழிச்சு அது ஹெட்மாஸ்டர் கிட்ட போயிட்டு, ஐயா நான் கிறிஸ்டின் ஆயிடுறேன்னு சொன்னாரான். அல்லையா சொல்லுங்களேன். ஹெச்எம்க்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்பா ரொம்ப ஆச்சரியம் வேற, நீ வந்து ஒரு பிராமணர், நீ எப்படி போய் கிறிஸ்டின் ஆக போற அப்படின்னு சொன்னாராம். எதனால நீ கிறிஸ்டின் ஆக போற சொல்லு.
இல்லை, என் கூட வேலை செய்கிற கிறிஸ்துவர்கள் எல்லாம் ரொம்ப நல்லவங்களாகிறாங்க, அவங்கள பார்த்து நான் கிறிஸ்துவர் வரேன் சொன்னேன். ஹல்லேலூயா. இன்றைக்கு உங்களையும் குறித்து மென்னை குறித்து இந்த சமூகம் என்ன சாட்சி சொல்லி கொண்டிருக்கிறது. ரொம்ப சந்தோஷம். உனக்கு ஞான ஸ்நானம் கொடுக்கணும்பா, கொடுத்துருங்க, பிரச்சனை இல்லை. ஞான ஸ்நானம் ஆராதி தயாராகிடுச்சு. நான் கதை சொல்ல உண்மை சொல்லுகிறேன். இதுதான் ஆண்டவருக்கு பிரியமுள்ள ஆராதனையிலே சொல்கிறேன். ஞானஸ்நான ஆராதனை ஒரு சிறப்பு அழைப்பாளர் ஒரு ஐயர் வந்து மெசேஜ் கொடுக்குறாரு. இந்த HM வந்து அவர்கிட்ட கேட்கல, அந்த டீச்சர் கிட்ட போய், எப்பா அவனுக்கு என்ன கிறிஸ்டின் பேர் வைக்கிறதுன்னு கேட்டோன்னப்பா, அவனுக்கு என்ன கிறிஸ்டின் பேர் வைக்கலாம்? ஐயா என் பேர் கூட உங்கள் பேர் வச்சுருங்கண்ணா. ஹல்லேலூயா. இதுதான் கிறிஸ்தவர்கள். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருப்பானால் அவன், நீங்கள் படிக்கிற பைபிளில் அந்த வசனம் இல்லை பொழுது, யாருக்கெல்லாம் வாய் திறந்து வசனம் சொல்லி அவங்களுக்கு ஐயோ, என் பேர் கூட உங்கள் பேரை வச்சுருங்க ஐயான்னு சொன்னார். ஹெட் மாஸ்டர் கண் கலங்கி போயிட்டார். திடீர்னு அந்த ஐயர் நல்லா மெசேஜ் கொடுத்தோன்னு இவர் வர்றாராம், ஐயா என் பேர் கூட உங்கள் பேரையும் அவர் பேரையும் சேர்த்து வச்சுருங்க யானாராம். வச்சாச்சு. இவங்க வீட்டில் தெரிஞ்சிச்சு. அக்ரகாரம் அவரை தூக்கி வெளியே போட்டது. அல்லேலூயா. எதை தன் வாழ்வாதாரமாக கொண்டு வந்தாரோ, வீடு இல்லை, மனைவி தன்னை விட்டு ஓடிவிட்டார், குடும்பம் ஒதுக்கி தள்ளிவிட்டது. அவர் பாட்டு பாடினாருங்க, ஆண்டவரே நீர் மாத்திரமே எனக்கு தாயும் தந்தையுமாக இருந்தீர், இந்த உலகத்திலே என்னை எல்லாரும் வெறுத்தெடுத்தாலும் நீர் மாத்திரம் போதும் என்று ஒரு மனிதன் பாடினார். அந்த மனிதனை நாம் நினைவு கூறுவது கிடையாது, அவனுடைய வாழ்க்கையை நாம் நினைவு கூறுவோம். ஆனால் அவரால் தான் இன்றைக்கு தமிழ் சமூகம் மாத்திரமல்ல, இன்றைக்கு தமிழ் வரலாறு பேசிக்கொண்டிருக்கிறது. அழகாக எழுதார், ஏ என்றிகழும் உலகோடு எனக்கு என் உரிமை, ஆயே உன்னை அல்லால் எனக்கு ஆர்த்துணை யார் உறவே. சத்தாய் நிஷ்கலமாய் பாடல் எழுதின ஆசிரியரோட வரலாறு இதுதான். நம் பைபிளே படிக்கிறதுல என்னங்க நீங்க பாட்டெல்லாம் பாட சொல்றீங்களே, பாடலாமா? திரை சேர் வெம்பவமாம் கடல் மூழ்கிய தீயரெம்மை, திரை சேர் வெம்பவமாம் கடல் மூழ்கிய தீயரெம்மை, கரை சேர் துய்க்கவென்றே பூனையாயினை கண்ணிலியான், பரசேன் பற்றுகிலேன் பரசேன் பற்றுகிலேன், என்னை பற்றிய பற்றுவிடாய், அரசே உன்னை அல்லால் எனக்கார் துணையார் உறவே, சத்தாய் நிஷ்கலமாய். ஹல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, ஒருவன் கடவுளுக்குள் இருந்தானால், ஒருவேளை கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்டவனானால் எப்பேற்பட்ட சூழ்நிலையும் அவர் கடவுள் இருப்பார். அதே போல தான் பெத்லகேம். சரி, நம்ம பாடுற பாடல்களில் எதெல்லாம் தப்புன்னு உங்களுக்கு ஒரு சில விஷயங்களை சொல்லித்தரலாம் மட்டும் யோசிக்கிறேன். இந்த கிறிஸ்மஸ் காலத்தில் நம்ம நிறைய கீர்த்தனை பாட்டு பாடுறது இல்லை. பொதுவாக இந்த திருச்சபையில் ஃபுல்லாகவே வந்து ஜான் ஜபராஜ் அவங்களாம் இறக்கி வச்சுட்டு வரோம். ஏன்னா அவங்க தான் வந்து ஆதியிலிருந்து நம்ம மிஷினரிங்க மாரி செருப்பு இல்லாமல், சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல், அடிப்பட்டு கழனி காட்டில் வந்து அவங்க தான் வந்து என்ன பண்ணாங்க, இப்படி திருச்சபை உருவாக்கி வச்சுக்கிறாங்க. திருமறை நம்மை ரொம்ப எச்சரிக்குதுங்க. நீங்கள் யார் பின்பாக நடந்து செல்கிறீர்கள், யார் உங்களுக்கு வழிகாட்டியாக இருக்கிறார்கள், ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல். அப்புறம் ஐஎம் சாரின்னு சொல்கிற போகிறாங்க, நீங்கள் தங்களை காத்துக்கொள்ளுங்கள். கிறிஸ்மஸ் காலத்தில் ஒரு பாட்டு ரொம்ப ரொம்ப ஃபேமஸ், ஆரிவர் ஆறாரோன்னு ஒரு பாட்டு இருக்குது. கரெக்டுங்களா? நம்ம பாடுற மாதிரி பாடணும்னா ஏசாமி ஏந்து ஓட்டுருவார். அல்லேலூயா. உண்மையிலேயே நமக்கு கொடுக்கப்படுகின்ற பாடல்கள் நிறைய பொருளுணர்ந்து பாடுவது கிடையாது. பொருளுணர்ந்து பாடுவது கூட ரொம்ப பிரச்சனை இல்லை, பாடுறத சரியாக பாடுறது கிடையாது. ரொம்ப இன்னொரு பாட்டு ரொம்பவே கண்களை ஏறெடுப்பேன்னு ஒரு பாட்டு இருக்குது. என்ன பாடுறோம், பாடலாமா? டி மேஜர். எல்லா தீமைகட்கும் பாடலாமே, என்னை விலக்கிய எல்லா தீமைகட்கும். நல்லா கவனிங்க, எல்லா தீமைக்கும் என்னை விலக்கி காக்கிறவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அது அப்படிதான் சொல்லுது. கரெக்டுங்களா? காலை தள்ளாட ஒட்டார் என்னை, அழகா பாருங்களா, காலை தள்ளாட ஒட்டார் உறங்காது காப்பவர், காலை தள்ளாட ஒட்டார். இப்படி பாடணும் நம்மளுக்கு எதனா ஃபீல் வருது. ஆனால் நம்ம இப்படி பாடுவோம், காசு பணம் இல்லாம, முகவரி இல்லாம,
ஆண்டவருக்கு ஏற்ற வகையில் நம்முடைய துதித்தல் இருக்குமானால் ஆண்டவர் நம்மில் வெளிப்படுவார். அல்லேலூயா. சி மேஜர் 7-8 காலை தள்ளாட ஒட்டார். குட். காலை தள்ளாட ஒட்டார், உறங்காது காப்பவர் காலை தள்ளாட ஒட்டார். நீலையில் நின்றிஸ்ரவேலரை காப்பவர், வேலையில் நின்றிஸ்ரவேலரை காப்பவர், காலையும் மாலையும் கண்ணுறங்காரவர் கண்களை ஏறெடுப்பே. எது கரெக்டாகுது? 2வது பாடம் தான் கரெக்டாகுது இல்லை? அதுக்கு திருச்சபையிலே முன்னை பண்ணிலே பாடுவதற்கு நிறைய வாய்ப்புகள், அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள். அது ரொம்பவே அழகான ஒரு பாடல். அது மேசியா இவர்தானோ நம்மை மேய்த்திடும் நரர்கோணும். இந்த பாட்டை பாடும்போது அடி பேண்ட் அடிக்கிறோங்க, அந்த குஷி ஆவாங்க பாருங்க, அடி பேண்டு கிழிச்சிடும். ரொம்ப அருமையான ஒரு தாலாட்டு அது. நம்ம அது ஒரு பாரம்பரியத்துக்காக இல்லை. ஏன் இதை நான் சொல்லுகிறேன் என்றால், இன்றைக்கு ஆராதனை வியாபாரமாகி கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. பாட்டு பிஸ்னஸ் பண்ணுகிறாங்க, பாடல் வியாபார நிலையில் இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவை தவிர கிறிஸ்துவம் என்ற பெயரிலே ஒரு பெரிய கூட்டம் அங்கு வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. அதிலிருந்து தப்பித்து கொள்ள ஆண்டவருக்கு ஏற்ற முறையிலே நம்முடைய ஆராதனைகள் நாம் மாற்றிக்கொள்ள அழைக்கப்படுகிறோம். இந்த பாட்டை கேட்கலாம். அது ஒரிஜினல் முன்னை பண்ணி நான் சி மேஜர் டி. மேசியா இவர் தானோ, மேசியா இவர் தானோ நம்மை மேய்த்திடும் நரர்கோனோ. ஆசையாய் மனிதருக்காய் மரித்திடும் மதி, ஆசையாய் மனிதருக்காய் மரித்திடும் மதி, அன்புள்ள மனுஷனோ. ஆரிவராரோ ஆரிவராரோ இந்த அவனியோர் மாதிடமே. ஆனடை குடிலிடை மோனமாய் உதித்தையோ அற்புத பாலகனா. ஆனடை குடிலிடை மோனமாய் உதித்தையோ அற்புத பாலகனா. அல்லேலூயா. இன்னொரு பாடல் அடுத்த செய்திக்கு நான் போயிடுறேன். சாலமீன் ராஜா சங்கையின் ராஜா, வெரி வெரி ஃபேமஸ் சாங். அதை அழகா பாடுறோம். சாலேமின் ராஜா சங்கையின் ராஜா. அதனுடைய பாடல் பொருள் என்னன்றீங்களா? ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய வருகைக்காக காத்திருந்து என் கண்ணெல்லாம் பூத்து போச்சியா. நீ அன்னைக்கு சொன்ன வேத வாக்கங்கள்லாம் நிறைவேறுது. அது ரொம்ப ஜாலியாக பாடுறோம். இஸ்ரேல் மக்கள் தங்களுடைய விடுதலைக்காக போராடுறாங்க. நல்லா கவனிச்சு பாருங்களேன். ரொம்ப இப்படி நம்முடைய ஆராதனைகளே ஆண்டவர் பிரசனத்தை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஒன்று சரியா பாடலாம், பாடாத விட்டுருவோம். ரொம்ப அருமையான பாடல் அது. அந்த பாடை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ரொம்ப ஈஸி. சி மேஜர் 6-8. சாலேமின் ராஜா சங்கையின் ராஜா சுவாமி வாருமே. அவ்வளவுதான். சாலேமின் ராஜா சங்கையின் ராஜா சுவாமி வாருமே. வரலாமா? சாலேமின் ராஜா சங்கையின் ராஜா சுவாமி வாருமே. இந்த தாரணி மீதில் ஆளுகை செய்திட சடுதி வாருமே. வரலாம். சாலேமின் ராஜா சங்கையின் ராஜா சுவாமி வாருமே. இந்த தாரணி மீதினில் ஆளுகை செய்திட சடுதி வாருமே. சாலேமின் ராஜா சங்கையின் ராஜா சுவாமி வாருமே. ஹல்லேலூயா. நம்ம பெத்லகேமுக்கு வருவோம். நகோமி ஊருக்கு வந்து சேர்ந்துடுறாங்க. கரெக்டுங்களா? அப்பத்தின் வீட்டிலே பஞ்சம் ஏற்படுகிறது. நகோமி தனக்கு வந்த கஷ்டத்தை பார்த்து ஓடுறாங்க. திரும்பி வராங்க, வெறுமையாக வராங்க.
வெறுமையாக வருகின்ற பார்க்கிற ஆண்டவர் நகோமியின் மீதும் ரூத்தின் மீதும் கண் இறங்குறார். அல்லேலூயா. நல்லா யோசிச்சு பாருங்க. கிறிஸ்தவம் உலகத்திற்கு வந்த பிறகுதான் இந்தியாவிலே இருக்கின்ற மூட நம்பிக்கைகள் உடைக்கப்பட்டது. அல்லேலூயா. அது பெத்லகேமே ஒன்றிச்சுங்க. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. சொல்றேன். இப்போ ரூத் விதவையாக ஊருக்குள் வருகிறார். ரூத்துக்கு 2வது கல்யாணம் நடந்த இடம் பெத்லகேம். அல்லேலூயா. ரூத்துக்கும் போவாசுக்கும் திருமணம் நடந்த இடம் பெத்லகேம். பாருங்க, சந்தோஷமாக ஆண்டவர் கொடுத்த வாழ்விலே குறை வருகின்ற பொழுது நீங்களும் நானும் ஆண்டவரின் சந்நிதி விட்டு ஓடுகிறோம். வாழ்க்கையில் நாம் வெறுமையாக நிற்கின்ற பொழுது ஆண்டவர் நம்மை சேர்த்து கொள்வார். ஒரு புது அடையாளத்தை நமக்கு கொடுப்பார். அல்லேலூயா. பாருங்க, அங்கே ஒரு இன்டர் காஸ்ட் மேரேஜ் நடக்குது. ரூத்தை விட, மோவாவை பெண்ணான ரூத்தை விட போவாஸ் உயர்குடியானவன். எதையெல்லாம் இந்த கிறிஸ்துவ சமூகம் இந்த மக்களுக்கு நல்லது என்று போதித்ததோ, இந்த உலகத்திலே எங்கெல்லாம் கிறிஸ்தவர்கள் வந்து மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தியார்களோ அதனுடைய ஆரம்ப புள்ளி பெத்லகேம். அல்லேலூயா. ரூத்துக்கும் போவாஸுக்கும் 2வது கல்யாணம் நடந்த இடம் பெத்லகேமு. 2 சாதி மாறி கல்யாணம் நடந்த இடம் பெத்லகேம். அவர்களுக்கு பிறக்கிற மகன் தான் ஒபதியா. ஒபதியாவுக்கு பிறந்த மகன் தான் ஈசாயின் மகன் தாவீது. இப்படிப்பட்ட குடும்பத்தோரோடு தன்னை ஆண்டவர் இணைத்துக் கொள்கிறார். அல்லேலூயா. அழகாக சொல்கிறார் பவுல், யூதன் என்றும் இல்லை, கிரேக்கனும் என்றும் இல்லை. இன்றைக்கி நம்ம தான் பிரிச்சுன்னுக்கிறோம். நான் வாத்தியார் குடும்பங்க, நான் ஐயர் குடும்பம். பொதுவாக ஐயருங்களை என்ன நினச்சிருக்கீங்க? கடவுளுக்கு நினச்சிங்க. அப்படி இல்லை. உங்களுக்கு முதன்மை பணி செய்கின்ற பணி தான் ஆயர் பணி. அல்லேலூயா. எவன் ஒருவன் தன்னை தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்து சுமக்கிறானோ அவன் தான் யாரு? ஐயோ, பைபிள் ட்ரைனிங், இன்னைக்கு பைபிள் எக்ஸாம் சீராகாதீங்கன்னு தெரியல உங்களுக்கு. கடவுளுக்கு சீடனாக இருப்பான். இன்றைக்கு நாமும் பெத்லகேம் தான். பெத்லகேம் அன்றைக்கு ஆண்டவருடைய வருகைக்காக காத்து கொண்டிருந்தது. நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே குறைவுகள் ஏற்படுகின்ற போது ஆண்டவர் விட்டு ஓடுகிறோம். எப்பொழுது நாம் ஆண்டவருடைய பார்வை விட்டு விலகி ஓடுகிறோமோ நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு வெறுமை வருகிறது. வெறுமை வந்தாலும் நாம் ஆண்டவரிடம் வருகின்ற பொழுது ஆண்டவர் நமக்கு ஒரு புதிய அடையாளத்தை கொடுக்க போகிறார். ஆண்டவரே, நாம் சொல்லுவோம், ஆண்டவரே, நான் பெத்லகேமை போல நான் உமக்காக காத்திருக்கிறேன். நீர் என்னுடன் வாரும் ஆண்டவரே. நீர் வந்தீர் என்றால் என் வாழ்க்கையில் என் இல்லமும் உள்ளமும் மாறும். அல்லேலூயா. இன்னொரு பாடலை நான் சொல்லுகிறேன். கிறிஸ்தவ பாடல் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாட்டு அது. ஒரு மனிதன் ஆண்டவருக்குள்ளாக இருப்பார் என்றால், ஆண்டவர் அவனை தெரிந்தெடுத்திருப்பார் என்றால் எந்த நிலையிலும் ஆண்டவரை விட்டு அவன் பிரிய மாட்டான். அல்லேலூயா. ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி, 112 வருஷம் கரெக்டாக இந்த வருஷத்துக்கு, ஒரு பாட்டு எழுதுகிற கவிஞருக்கு பெரிய வேலை கிடைச்சிச்சு தஞ்சாவூர் ராஜா கிட்ட. அவர் ஊழியம் செய்கிறவர். அல்லேலூயா. பொதுவாகவே கோயிலில் ஒருத்தரை போட்டு கொடுக்குறது நிறைய இருக்கும். பார்த்துக்கிறீங்களா? அது ரொம்ப இங்கே இல்லை, உங்கள் ஊரில் இல்லை, எங்கள் ஊரில் ஒருத்தர் போட்டு கொடுக்குறது நல்லா பேசினே இருப்பாங்க. கிறிஸ்தவத்தில் மாத்திரம்தான் அதுக்குது. இப்போ நானும் விவேக் நல்லா பேசினே இருப்போம். நான் பின்னாடி போய் விவேக் மோசமான ஆள்பா, அவன் ஏன்பா கூப்பிடாதீங்கன்னு சொல்லுவேன். அவன் போய் அங்கே சொல்லுவான், நீ ஏன்பா ஜபா கூப்பிடாது, அவனும் மோசமான. இதுதான் கிறிஸ்தவத்தில் நடக்கிற உண்மை அதுதான். அந்த ராஜா கிட்ட போய் சொல்லிட்டாங்க, ஐயா அந்த இவர் வந்து என்னங்க உங்ககிட்ட வேலை செய்கிறாரு, ஆனால் சாயங்காலம் ஆனால் அவர் எத்தனை போய் ஏசாமின்னு ஊருக்குள்ளே சொல்லுங்கிறாருங்க. அந்த ராஜா யோசிச்சாரியோ, இந்த ஆளை எப்படின்னா நம்ம காலி பண்ணுமே. கூப்பிட்டு, நீ கிறிஸ்தவன்? ஆமாம், நான் கிறிஸ்டின் தான், நான் ஊழியம் தான் செய்கிறேன். சரி, நாளைக்கு என்ன பண்ணு, நாங்கள் வணங்குற சாமிக்கு ஒரு பாட்டி எழுதி கொடுத்துட்டு போயிடு. அந்த ஆசிரியனுடைய குடும்பம் பெரிய குடும்பம். நல்லா யோசிச்சு பாருங்க. நம்ம வேலை செய்கிற இடத்துல நீ கிறிஸ்டின் இல்லைன்னு போய் சொன்னா தான் உனக்கு கவர்மெண்ட் ஜாப் கொடுப்பேன்னு சொன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? சும்மாலாம் தலையாடக்கூடாது. உண்மையிலே ஐயோ நான் கிறிஸ்டினே கிடையாதுங்க, யாருங்க எனக்கு தெரியாமல் யாரோ பேர் உண்மை. வாய்ப்புகளுக்காக காலில் வீழ்வதும், வசதி வாய்ப்புக்காக கடவுளை ஒதுக்குவதும் கிறிஸ்துவத்தில் இருந்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. இன்றைக்கு திருமறை நீங்கள் கடமைக்காக கோயிலுக்கு வரவங்களாம் வேணாங்க. இன்றைக்கு உங்கள் நெற்றியில் சிலுவை அடையாளம் வரையப்பட்டோ கடவுள் உங்களை விடவே மாட்டார். யோனா மாரி தான் சொல்லலாம், ஐயோ என்னை தூக்கி என்ன பண்ணுறங்க,
தயவுசெய்து கடவுளில் போட்டுங்க, உங்கள் பிரச்சனை சரியாயிடும். அதுதான் இவருக்கு மிகுந்த மனக்குழப்பம். செய்வது அரசாங்க வேலை, ஒரு கவர்மெண்ட் வேலை செய்கிறேன், இந்த வருமானம் என் குடும்பத்தை நடத்த வழி செய்யுது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இரவு முழுதும் கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி அழுகிறார். ஐயோ ஆண்டவரே, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, இப்படிப்பட்ட சூழ்நிலை நான் மாட்டிக்கணும். அடுத்த நாள் காலையில் போயிட்டு இந்த ராஜா கூப்பிட்டே எங்கள் சாமி பாட்டு உடனே இவர் வாயிலிருந்து வந்த வார்த்தை நம்முடைய பக்திக்கு மாத்திரமல்ல, நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கைக்கு ஒரு சவால் மாத்திரம், ஒரு சவால் அறைக்குள் விடுக்கிற வார்த்தை. அழகாக சொல்கிறார் அந்த ராஜா கிட்ட போயிட்டு. யோசித்து பாருங்க, தன் வேலை தருகின்ற ஒரு அரசனிடம் இப்படிலாம் பேச முடியாது. பராபரனை பாடுகின்ற வாயால் பைத்தியக்காரனை பாட மாட்டேனார். அல்லேலூயா, இது உண்மைங்க. என் வாய் கடவுளுக்காக மாத்திரம். இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகள் நிறைய பேர் இருக்கிறாங்க. நீங்கள் திறமை கடவுள் கொடுத்திருக்கிறார், அநேக தாளந்துகளை கடவுள் கொடுத்த, கடவுளுக்காக பயன்படுத்துகின்ற பிள்ளைகள் குறைவு. நான் வெரி டேலண்டட் பர்சன், கடவுள் எனக்கு பல்வேறு ஞானத்தை கொடுத்துறாரு. திறமைகள் எல்லாம் கடவுளுக்கு கொடுத்து ஈவு, அதை கடவுளுக்கு பயன்படுத்துவது. அழகாக சொல்லுகிறார். சொன்னார், நான் பராபரனை பாடுகின்றவன், டி மேஜர், பராபரனை பாடுகின்ற வாயால் நான் பாமரனுக்கு பாடல் மாட்டேன். அழகா பாட்டாரு. எண்ணிய காரியம் யாவும் முகிக்க, விண்ணிலும் மண்ணிலும் வாழ்ந்து சுகிக்க, இயேசுவையே துதி செய்ய. மனத்தில் ஒண்ணுமே கிடையாது. ஏனென்றால் நான் வணங்குகின்ற கடவுள், நமக்குள் இருக்கின்ற கடவுள், நாம் காத்து கொண்டிருக்கிற கடவுள் தான் உண்மையானவர். அந்தர வாழ்ந்தர இந்தரு நந்தன், இதுக்குன்னா அர்த்தம் கூட தெரியாது. சுந்தர மிகுந்த எல்லாம் வல்ல இறைவனை நான் வணங்குகிறேன். அவரால் உருவாக்கப்பட்டது, அவர் கொடுத்த தாளந்தை நான் மற்றவர்களுக்காக நான் பயன்படுத்த மாட்டேன் என்று சொல்கிறார். பாடலாமா? எண்ணின காரியம் யாவும் முகிக்க, எண்ணின காரியம் யாவும் முகிக்க, மண்ணிலும் விண்ணிலும் வாழ்ந்து சுகிக்க, மண்ணிலும் விண்ணிலும் வாழ்ந்து சுகிக்க, இயேசுவையே துதி செய் நீ மனமே, சுவையே துதி செய், இயேசுவையே துதி செய் நீ மனமே, இயேசுவையே துதி செய். அல்லேலூயா. நாம் பெத்லகேமை போல நாம் காத்து கொண்டிருக்க வேண்டும். அடுத்தது ஒரு முக்கியமான கேரக்டர் நமக்கு அடிக்கடி வந்து போயிடும். ரொம்ப ரொம்ப முக்கியமான நபர்கள் இவர்கள். இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு இவர்களுக்கு ஏன் போச்சு? யாருக்கு போச்சு சொல்லுங்க? தாவீதுக்கு எங்க போச்சு? மேய்ப்பர்களுக்கு போச்சு. மேய்ப்பர்கள் மிகவும் முக்கியமானவர்கள். ஏன் மேய்ப்பர்களுக்கு போக வேண்டும் என்று திருமறை நம்ம குறிப்பிடுது என்றால், ஏசாமி சொன்னார் ஊழியத்தில், நானே, சத்தமா சொல்லுங்க, ரொம்ப முக்கியமான வார்த்தை அது, நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக, வார்த்தை மாம்சமானது, வார்த்தை தேவனானது, வார்த்தை உணவாக போகிறது. அது மாத்திரமல்ல, மேய்ப்பர்கள் ஏன் கிறிஸ்து பிறப்பில் அடையாளப்படுத்துகிறார் என்றால், அதுக்கு நாம் பழைய ஏற்பாட்டுக்கு தான் போகணும். யோசேப்பு எகிப்திலே ஆளுநராக்கப்படுகிறார். யாக்கோபும் அவருடைய சகோதரர்களும் எகிப்துக்கு போகும்போது, நான் சீக்கிரமாக போயிடுறேன், யோசேப்பு தன் சகோதரர்களை சொல்கிறாரு, நான் உங்ககிட்ட பார்வோன்கிட்ட கூட்டின்னு போகிறேன், அவர் உங்களை என்ன வேலை செய்கிறேன்னு கேட்பாரு. பைபிளில் தான் இருக்குது, நீங்கள் ஏதோ கேட்காதீங்க, பைபிள் போய் படிச்சு பாருங்க. அவங்ககிட்ட நீங்கள் மேய்ப்பர்கள் சொல்லுங்கள், ஏன்னா மேய்ப்பர்கள் எகிப்தியரின் பார்வையிலே அருவருப்பானவர்கள். அல்லேலூயா. இன்றைக்கு நீ என்ன பரப்பைனா, நீ மாட்டுக்கறி சாப்பிட்றோன்னா நீ யார்? இந்த பக்கம் வராது. நம்முடைய முன்னோர்கள் பக்கத்தில் இருக்கிற ஊருக்கு போகும்போதே காலில் போட்டிருக்க செருப்பை கழட்டி வச்சிடணும். தண்ணியை மேலேருந்து ஊற்றுவாங்க. இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரம் நம்மை தெரிந்திருக்கவில்லை என்றால் நாமும் இப்படிப்பட்ட நிலைமை. பார்த்தீங்களா, ஒரு நூல் எவ்வளோ பெரிய ஒரு நூல் எவ்வளோ பெரிய மாற்றத்தை உண்டாக்குறது. இதுதான் உண்மை. பாருங்கள், இந்த மேய்ப்பர்கள் அழுக்கானவர்கள். இன்றைக்கி நம்மளை அழுக்கானவன் தாங்க சொல்கிறான். காஞ்சிபுரத்தில் ஒருத்தருக்கிற சங்கராச்சாரியார்னு ஒரு ஊரில் ரொம்ப பிரச்சனை. அவங்களாம் இந்து மதத்துலேருந்து வேறு மதத்துக்கு மாறுப்பார் சொன்னோன்னே இவர் சொல்கிறாரு, அவனுக்கு தலித் பசங்க, அவனுக்கு குளிக்க மாட்டானுங்க, அவங்க இடத்துல நான் கால் வைக்க மாட்டேன்னு சொல்கிறாரு. இன்றைக்கு நாமளும் மேய்ப்பர்கள் தாங்க கடவுள் இந்த உலகத்தின் பார்வையில். மாட்டுக்கறி வச்சுருந்தாங்கன்னு அடிச்சு சாவடிச்ச ஊரில் தான் நம்ம வாழ்ந்துருக்கிறோம்.
இன்றைக்கு இந்த சமூகம் எதை சாப்பிட வேண்டும், எதை நாம் பார்க்க வேண்டும், எதை நாம் உடுத்துவது வேண்டும் என்ற நிலைக்கு நாம் தள்ளப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் ஆண்டவர் நமக்குள் இருப்பதை நாம் மறந்திருக்கிறோம். எல்லா நிலையிலும் ஆண்டவருடைய பார்வை விட்டு விலகி இருக்கிறோம். அதனால் நம்மள ஒதுக்கப்பட்ட நிலையில் தான் இருக்கிறது. நல்லா யோசிச்சு பாருங்க. மேய்ப்பர்கள் செய்தி போது பயப்படாதீர்கள், இதோ உங்களுக்கெல்லாம். என்னப்பா நீங்க பைபிளே படிக்க மாட்டீங்க பிள்ளைதல்பா, நற்செய்தியை உங்களுக்கு அளிக்கிறேன். இந்த கர்த்தராய் கிறிஸ்தியன் ரட்சகர் உங்களுக்காக தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். அதர விட்டுருங்க. பிள்ளையை துணிகளில் சுற்றி தீவன தொட்டியில் கிடைத்திருப்பதை காணும். நல்லா கவனிச்சிங்க. இந்த அழுக்கானவங்களுக்கு தாங்க அழுக்காடு இருக்கிற இடம் தெரியும். கரங்களை தட்டி ஆண்டவர் நன்றி செலுத்துங்க. கரெக்டுங்களா? ஏன்னா தீவன தொட்டினா என்னது? எங்கள் ஊரில் கஞ்சி தண்ணி இது மாட்டுக்கு சொல்லலாம், மாட்டுக்கு கஞ்சி தொட்டி தான். கரெக்ட், கஞ்சி தொட்டி. நல்லா கவனிச்சிங்க. அதை கழுவே மாட்டாங்க. இந்த உலகத்தை மீட்க வந்த ஆண்டவர் யாரை அழுக்கானவர்கள் என்று சொன்னார்களோ, யார் அருவருக்கப்பட்டு என்று சொன்னார்களோ, எதை கண்டுக்காமல் விட்ட இடத்துல தாங்க வந்து கரெக்டாக கடவுளுக்கு இடம் கிடச்சிது. நல்லா கவனிச்சிங்க. நம்ம ட்ராமா போடும் போது நம்ம ஊரில் இது கரெக்ட் வெள்ளையாகிறவங்களை என்ன பண்ணுவோம்? ராஜா கூப்பிடுவோம். எங்கள் ஊர்லாம் இங்கே எப்படின்னு தெரில. நான் மான சாஸ்திரிகள் 3 பேர் வெள்ளையாகிறவங்க வாங்கப்பா, பட்டு புடவை தந்துரு, ஒரிஜினல் கோல்டு வச்சுருந்தா எத்தனோ மொத்தம் கறி. யார் கருப்பாகிறவனை கூப்பிடுவாங்க. எதுக்கு கூப்பிடுவாங்க? அதுவும் கீஞ்சு போன லுங்கி, ஒன்று அழுக்காக இருக்கணும், கறி துணி மாரி இருக்கும், கீஞ்சு போன பனின்னு, ஒரு டவலு. நல்லா கவனிச்சு பார்த்தீங்களா? இவர்களுக்கு அடையாளம் எதுவும் கொடுக்கப்படவில்லை. சரியாக வந்து குழந்தைய பார்த்தாங்க. கரெக்டுங்களா? பட்சன்னு சொல்லியிருந்தாங்க. நான் படிச்சுக்கிறேன் தெரியுமா? 3 பேர் எங்கே போய் நின்னாங்க? எங்கே போய் நின்னாங்க? எங்கேயோ போய் நின்னாங்க. ஏனென்றால் இயேசுவின் பிறப்பு எவ்வளோ முக்கியத்துவமானது. நம்மளும் மேய்ப்பர்கள் தான். நம்மளை அழுக்குன்னு சொல்கிறாங்க, அருவருப்பான்னு சொன்னான். ஆனால் ஆமாம், அதை பார்த்து இப்போ சிரிச்சுட்டு போயிடறோம். நம்மளாம் சிரிச்சுட்டு கடந்துட்டு போயிடுறோம். நான் இப்படிப்பட்டவன் என்பதை மற்றவர்கள் சொல்கிறது கூட நம்மளால் முடியல. ஏனென்றால் கடவுள் நம்மோடு இல்லை. அல்லேலூயா. ஆண்டவர்கள் சொல்லும், ஆண்டவரே நானும் அழுக்கானவன் தான், அழுக்காக இருந்தாலும் பரவாயில்ல, நீர் இருக்கிற இடம் எனக்கு தெரியும். ஏன்னா நீயே எங்கே வந்த? புதிய மொழிப்படி அழகாக தீவன தொட்டியில் கிடைத்திருப்ப காண்பீர்கள். தீவன தொட்டின் என்பது சுத்தமாக கழுவே மாட்டாங்க. எப்பவுமே வந்து மாட்டு கொட்டாவை திறந்தா மாடு இருக்குதான்னு மட்டும் பார்த்துட்டு போயிடுவாங்க. சுற்றி சாணிகள்லாம் கழுவி போட்டு அந்த தொட்டி 2 வருஷத்துக்கு ஒருவரையோ 1 வருஷத்துக்கு ஒரே பாருங்கள். எதை யாரை அழுக்கின்றார்களோ, இன்றைக்கு நம்மும் அழுக்காக இருக்கிறோம், அருவருக்கப்பட்டிருக்கிறோம். நம்மை தேடி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வருகிறார். நாம் ஆண்டவரை வரவேற்க நாம் ஆயத்தமாகும். அல்லேலூயா. அடுத்தது ஒரு கதை. ஒரு நமக்கு பக்கத்தில் இருக்கிற வேலூரில் ஒருத்தர் வாழ்ந்தார். அல்லேலூயா சொல்லுங்களேன். அவர் இங்கேருந்து சென்னைக்கு போகிறார். நம்ம சென்னை பேராயம் மிக மிக முக்கியமான பேராயம், டி மைனர். போயிட்டு ராயபுரம் பகுதியிலே வாழ ஆரம்பிச்சிட்டார். போயிட்டு அங்கே ஜெபம் பண்ண ஆரம்பிச்சார். இயேசு உங்களை விடுவிக்கிறார், இயேசு தான் உண்மையான கடவுள்னு ஊழியம் பண்ண ஆரம்பிச்சிட்டார். ஆனால் ஒருத்தர் கூட கோயிலுக்கே வரல. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அவர் என்னடா, நம்ம டெய்லியும் போயிட்டு ஜெபம் பண்ணுறோம், எல்லாருக்கும் ட்ராக்ஸ் கொடுக்குறோம், இன்றைக்கி ஊழியத்துக்கு போகிறோம், நம்ம என்ன பண்ணுவோம்? நாங்கள் மினிஸ்ட்ரிக்கெலாம் போகிறோம் தெரியுமானுவோம். நம்ம பசங்க எங்கே போகிறீங்க? 2 மாதத்துக்கு ஒருத்தர் போய் என்ன பண்ணுவீங்க? கிட்டார் வாசின்னு பாட்டு வந்துடுவோம். இங்கேருந்து சாப்பாடு செஞ்சு எடுத்துன்னு போயிட்டு, நான் சொல்கிறது எங்கள் ஊர்லங்க, இங்கே இல்லை. இன்றைக்கு ஒரு இன்றைக்கு பொதுவாக பெரிய பெரிய திருச்சபை என்ன பண்ண, நாங்கள் கிராம ஊழியத்திற்கு செல்கிறோம், ஃபோட்டோ எடுக்கிறோம், குரூப் வாட்ஸ்அப், டுடே ஐ எம் கோயிங் டு வில்லேஜ் மினிஸ்ட்ரி. இன்றைக்கு நாம் செய்கின்ற ஊழியங்களை சமூக வலைதளங்களில் போடுகின்றோமோ அப்போதே கடவுளுடைய பார்வை விட்டு வெளியே போகிறோம். அல்லேலூயா. உண்மை அதுதான். ஏன் வரவேல் மறுபடியும் முட்டி போட்டு ஜெபம் பண்ண ஆரம்பிக்கிறார்? இது உண்மை. அவர் சாட்சியாக நம்முடைய பேராயத்தில் ஒரு ஆலயம் இருக்கிறது. கடவுள் அவரிடம் பேசினார். கரங்களை தட்டி ஆண்டவர் நன்றி சொல்லுங்களேன். இன்னைக்கு பாருங்களேன், எவ்வளோ பேர் சொல்கிறோம், நான் நிறைய நாள் கோயிலுக்கு போகிறேங்க, பாஸ்டிங் ப்ரேயராக போகிறேங்க, கன்வென்ஷனாக போகிறேங்க, பக்கத்தில் இருக்கிறவங்க சொல்கிறாங்க, நான் கடவுளை பார்த்தேன், கடவுள்கிட்ட பேசினேன்னு. எனக்கு கடவுளே இருக்கிறாரா இல்லைன்னு தெரியலைங்க. அதுபோல் நம்மளுடைய எண்ணங்கள் இருக்கிறது. சாட்சி சொல்லுங்க, யாருன்னா வந்தானா, இது பெரிய இது போயிட்டு சாட்சி சொல்கிறேன்னு சொல்லுங்கிறோம் உட்காந்துங்கன்னு. எங்கள் ஊர்லங்க இங்கே இல்லை,
எல்லாரும் மூஞ்சி ஒரு மாதிரி மாறுது. சாட்சி சாட்சி சொல்ல திருச்சபை அழைக்கிறது, சாட்சி சொல்ல வரமாட்டேன்றோம். என்ன சொல்கிறோம்? ஆமாம், இவர் பெரிய இவர் போய் சாட்சி சொல்ல இப்படி சொல்லுங்கிறோம். ஆனால் கடவுளுடைய சன்னிதானத்தில் வந்து நிற்பதற்கு நாம் யோசித்து கொண்டிருக்கிறோம். இதுதான் உண்மை. இந்த மனிதனுடைய கண்ணீரை ஆண்டவர் கேட்டார். அப்போ அழகாக ஒரு வார்த்தை, ஆண்டவரை நான் செத்து போயிட்டேன் ஆண்டவரே, கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் பலனை கொடுக்காது நீ சொல்லியிருக்கிறியே, நான் ஒருவேளை பாவியாக வந்து என் பாவத்தை மன்னிச்சிடுறேன், நான் தினமும் உம்மை தேடி வருகிறேன் என்று சொன்னார். ராயபுரம் பகுதியிலே உலக மீட்பர் ஆலயம் என்கின்ற ஒரு ஆலயம் இருக்கிறது. நம்ம எல்லாரும் பாடுறோம்ல, என்னாலுமே துதிப்பாய் என் ஆத்மாவே நீ. அந்த மனிதனுடைய பாடு, அந்த மனிதனுடைய ரத்தம், அந்த மனிதனுடைய கடும் ஊழியம்தான் இன்றைக்கு அந்த இடத்துல ஒரு பெரிய ஆலயம் இருக்கிறது. நார்த்விக் ஸ்கூல் இருக்குது, அதுக்கு பக்கத்தில் ராஜகோபால் ஸ்கூல் இருக்குது. யோசித்து பாருங்க, இந்த இடத்துல இப்போவே நம்மளாலே பஸ்ஸு வர முடியல, வண்டி வச்சுருக்கிறோம், ஆட்டோங்களில் எவ்வளோ வாகன வசதிகள் இருக்கிறது. இங்கு வருகிற நமக்கு முன்பாக இருந்த மிஷினரிமார்கள் எப்படிப்பட்ட ஊழியத்தை செய்திருப்பார்கள். திருமறை அழகாக போதிக்கிறது நமக்கு, ஆதியிலிருந்து அன்பை விட்டுறாதப்பா, உன் கோயில் 1008 பிரச்சனை இருக்கலாம், நீ கோயிலுக்கு வா. அல்லேலூயா. ஐயரு பிடிக்கலாம், நீ ஐயருக்கு மூஞ்சி பார்த்து காண முடியும். ஊழியர் பிடிக்கல, கவலைப்படாத. என்ன பண்ண, ஊழியர் மூஞ்சி பார்க்காத அந்த பக்கம் எங்கன்னா பார்த்து கோயில் ஆட்டம் போய்ட்டு, ஆனால் நீ ஆலயத்தை நீ விடுவா என்றால் ஆண்டவர் நீ பார்வை விட்டு நீ விலை கொடுக்கின்ற மகனாக இருப்பாய். ஏனென்றால் உன்னை அசிங்கப்படுத்தினாலும் கவலைப்படாத. ஏனென்றால் மேய்ப்பர்கள் அசிங்கப்பட்டிருந்தார்கள். ஊரை விட்டு உறவுகளை விட்டு நாடோடியாய் வாழ்ந்த மக்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு வருமானால் இன்றைக்கு நாம் சொல்வோம், ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையை ஒரு தீவன தொட்டி, ரொம்ப அழுக்காக இருக்குது ஆண்டவரே, நான் உமக்காக காத்து கொண்டிருக்கிறேன், நீ வார் என்று சொல்லுங்கள். இந்த பாட்டை கேட்கலாம். இந்த பாட்டு பொதுவாக பாட்டுங்க என்னன்னு தெரியல, தெரிஞ்சுங்க என் கூட போடலாம். அருள் நாயகனே அம்பரதீசா, ஆதியாய் நின்ற பேர் அருள் நிறை பாசா, மருள் பவனாசா மனுகுலராசா, மருள் பவனாசா மனுகுலராசா, மகிமை அடைந்த மகத்துவனேசா, தினமே நான் உன்னை தேடி பணிய செய்யும் துணையே நித்ய ஏக தெய்வமே தினமே. ஹல்லேலூயா. ஒரு அம்மா என்ன பண்ணாங்களாம், ஒரு ஐயர்கிட்ட போனாங்களாம். இது வந்து மதுரைக்கு அந்த பக்கம், உங்கள் ஊரில் என்ன, போயிட்டு ஐயா சண்டே போடாத கோயில் எங்கன்னா சொல்லுங்கள், ஏன்னா கோயிலுக்கு போனோம் நாங்கள். சண்டே போடாத, அந்த ஐயர் என்ன சொல்லியிருப்பார் சொல்லுங்கள், உங்கள் சாய்ஸ். சரியான விடை சொல்லுகிறவர்களுக்கு 100 ரூபாய். மாறன்னு சொல்லுங்க சொல்லுங்கண்ணே. ஆமாங்க, கொஞ்சம் கேட்டுண்ணே. அந்த ஐயர் சொன்னாராம், ஏம்மா சண்டே இல்லாத கோயில் இருக்கட்டும், நீ அந்த கோயிலுக்கு போகாதமான்னு சொன்னான். அல்லேலூயா. அது உண்மை. இன்றைக்கு நாம் அடுத்த தலைப்புக்குள்ளாக நான் போகிறேன். இப்போ கோயில் என்பது என்ன ஒரு விஷயமாக இருக்கிறது? ஏன் திருச்சபைகளிலே கிறிஸ்தவத்திலே இப்படிப்பட்ட பிரிவுகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? ஏன் கிறிஸ்தவத்தில் நம்பிக்கை இல்லையா? நிறைய கேள்வி இருக்குது நம்மளுக்கு. ஒருத்தர் வீடு கேட்டுங்கிறார், இயேசு வீடு விற்கிறார். இயேசு வீடு என்ன பண்ணுறாரு? விற்கிறார். நீங்கள் தப்பாக நினச்சினாலும் கால் பண்ண மாட்டேன், மறுபடியும் கூட மாட்டீங்க. அதை குறித்து நான் கவலைப்படவில்லை. ஆவியானவர் பேசுவதை நான் பேசிவிட்டு கடந்து செல்கிறேன். கடந்த மார்ச் மாதத்தில் இயேசு அழைக்கிறாருக்கு நான் ஃபோன் பண்ணேன். அப்போது ஒரு பிஸ்னஸ் போயிடுச்சு, ஆசீர்வாத பேனா. ஃபோன் பண்ணேன், ஐயா நான் வந்து எனக்கு ஒரு 50 பேனா வேணும். ஒரு பேனாவின் விலை 50 ரூபாய். அவங்க 1 லட்சம் பேனா பிரிண்ட் பண்ணோம். இல்லைங்க ஐயா, நீங்கள் அடுத்த வாரம் கால் பண்ணுங்கண்ணே. நீங்கள் 1 லட்சம் பேனா 50 ரூபான்னு கணக்கு பண்ணிங்க, எவ்வளோன்னு? ஒரு 5 50 லட்சமா? ஒரு வாரம் கழிச்சு எனக்கு ஃபோன் பண்ணாங்க, ஐயா நீங்கள் போன வாரம் ஃபோன் செய்து இது கேட்டிங்களே, ஆசீர்வாத் பிளெஸ்ஸிங் பென் வந்துருச்சுன்னா. இல்லைங்க 5 ரூபா பேனா சூப்பராக இருந்துச்சுங்கன்னு சொல்லிட்டேன். அல்லேலூயா. இன்றைக்கு யோசித்து பாருங்கள், நாம் எப்பொழுது ஆலயத்தை நேசித்தோமோ ஆண்டவர் நம்மை நேசித்தார். ஆலயத்தில் பிரச்சனை இருக்குது, வா. சிஎஸ்சியில் பிரச்சனை இருக்குது, டக்குன்னு ஏஜிக்கு போ. அங்கே கொஞ்ச நாள் பிரச்சனை எல்லா இடத்துலையும் தாங்க இருக்குது.
பொதுவாகவே நம்முடைய பாரம்பரிய திருச்சபைகள் இருக்கின்ற பெரிய ஒரு வேதனைக்குரிய காரியம் இதுதான். பேராயர் தேவசகாயம் பிஷப் இருந்தார். அவருடைய அழகான ஒரு பொன்மொழி இருக்கிறது. ஒரு கிறிஸ்தவன் மற்றவர்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும், மற்றவர்கள் ஏற்றுக்கொள்கிற மாதிரி தன்னுடைய வாழ்க்கையை மாற வேண்டும். நான் தம்பி ஏற்றுக்கணும், தம்பி என்னை ஏற்றுக்கணுங்க, அவள் தான் முடிஞ்சு போச்சு, ஏசாமி நம்ம கூட இருக்கிறார், அல்லேலூயா. ஆனால் நம்ம ஏற்றுக்கொள்ள நாம் தயங்குகிறோம். நம்முடைய படிப்பு நம் முன்பாக நிற்கிறது, நம்முடைய திறமை நம் முன்பாக நிற்கிறது, அடையாளத்தை தேடி ஓடிக்கொண்டிருக்கிறோம். கேலண்டர் கூட பேர் போட்டால் தான் நம்ம என்ன பண்ணுறோம், கேலண்டரில் பேர் போடுறது கூட ஒதுக்கி வச்சுன்னு இருக்கிறோம். இது இங்கே மக்களிடையே மாத்திரமல்ல, மேய்ப்பர்களிடம் காணப்படுவதுதான் மிக மிக வேதனையான விஷயம். அல்லேலூயா. இதெல்லாம் நடக்குது, அதனால் நாங்கள் போயிடணும் இல்லைங்க. கண்டிப்பாக நீ அவங்கள ஜெபம் பண்ணி ஆகணும். ஏன்னா நீங்கள் கிறிஸ்தவர்கள், கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கிறார். அல்லேலூயா. இதுதான் உண்மை. இன்னொருத்தர் மதுரையில் ஒரு ரொம்ப ஃபேமஸ் பாஸ்டர் இருக்கிறார். அவர் ஆராதனையே வேற ஸ்டைல். எதையெல்லாம் சமூகத்தில் ஒதுக்கப்பட வேண்டிய விஷயமோ அதை ஆராதனையில் செய்து கொண்டிருக்கிறார். இது தெரியாமல் நான் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி கீபோர்டு வாசிக்க போட்டேன். 2 சர்ச், 2 ப்ரோக்ராம். ஜஸ்டின் ஒருத்தர் இருக்கிறார் மதுரையில். அவர் இறங்கினார்னா கடவுளுடைய சன்னிதானத்தை கேள்விக்குறியாக்கி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. ஜான் ஜபராஜ் இஸ் எ வெரி பியூட்டிஃபுல் சிங்கர். நல்ல சிங்கருங்க. நீங்கள் ஒன்றும் யோசிக்காதீங்கன்னா ஊழியக்காரர்களை ஒரு குறை சொல்கிறார், ஊழியக்காரர்களை குறை சொல்கிறார். அவர் செய்கின்ற ஊழியம் இக்கால தலைமுறைக்கு மிக ஆபத்து உருவாக்கி கொண்டிருக்கிறது. மறுபடியும் பைபிள் சொல்கிறேன், பைபிள் நான் சொல்ல, பைபிள் இருக்கிறத சொல்கிறேன். நீங்கள் ஆதியில் இருந்த அன்பை விட்டு விடாதீர்கள். விவேக் இச்சிபுத்தூர் சர்ச் மெம்பர். அவர் சர்ச்சு கொடுத்தாரு, அங்கே சர்ச் மட்டும் தானே போயின்னு அங்கே போக மாட்டேன். இவருக்கு இருக்கிற திறமைக்கு இன்றைக்கெலாம் சென்னையில் போய் வேற எதனா ஒரு பாஸ்டர்கிட்டயோ அவங்க சர்ச்சிலையோ போய் சேர்ந்துருந்தாருன்னா நல்லா சம்பாரிச்சிருப்பார். நான் இன்றைய வரையும் அவர் நான் அறிந்திருக்கிறேன், ஆதியில் இருந்த அன்பை விடவில்லை. இந்த 2 சகோதரர்கள் லாரன்ஸும் மாறணும் வேலை செய்வது சென்னையில். போனால் வாரத்தில் ஒரு நாள் தானே எனக்கு லீவு. ஞாயிற்றுக்கிழமை 9 மணி 10 மணிக்கு கிளம்பி ஓடிடுவாங்க கோயிலுக்கு. ஆண்டவரால் நீங்கள் உயர்த்தப்பட வேண்டும். நீங்கள் ஆலயத்தை நேசியுங்கள் பிரியமானவர்களே. இதுதான் உண்மை. இன்னைக்கு ஜான் ஜபராஜ் எங்கே இருக்கிறாரு? கோயிலுக்கு லீவ் விட்டுக்கிறாரு. அல்லேலூயா. இன்னைக்கு ஒரு கூட்டம் ஓடியது. ஆண்டவர் தருகின்ற வரங்கள், ஆண்டவர் தருகின்ற திறமைகள் ஆண்டவருக்காக மாத்திரமே. உண்மையிலே சொல்கிறேன், எத்தனை வாலிபருங்க ஓடினாங்க. அவர் எல்லாரையும் என்ன பண்ணிட்டாரு, இது ஏன் ஊழியம், கடவுள் என்னோட அழைப்பு, கடவுள் 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 என்று சொல்லி இன்றைக்கு அநேக இளைஞர்களை நாசம் படிச்சுட்டு நீ எங்கே இருக்கிறார்? இப்போ அவர் கோயில் லீவ் விட்டு ஓட்டுங்கிறார். நான் அவர் குறை சொல்ல, இதுதான் கிறிஸ்துவத்தின் நிலைமை. நீங்கள் இப்பொழுது விழித்து கொள்ளாவிட்டால் எப்பொழுது விழித்து கொள்ளப் போகிறோம்? ஆதியில் இருந்த அன்பை விடாமல் திருச்சபையை நாம் நேசிக்க வேண்டும். அழகாக ஒரு பாடல் சொல்லுகிறது. இந்த பாடல் ஆசிரியர் ரொம்ப ரொம்ப முக்கியமானவர். ஏன் இந்த கீர்த்தனை பாடல்கள்லாம் நீங்கள் பாட முடிஞ்சா பாடுங்க. தயவுசெய்து நானாச்சும் பாட்டு போகிறேன், கேளுங்க. நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் அறியாமல் இருக்கிறீர்களா என்று திருமறை வேதம் சொல்கிறது. இந்த பாடல் ஆசிரியர் சொல்கிறாருங்க, தேவனே உமக்கான ஆலயம் பாவியின் சிறு நெஞ்சமே, நான் பாவி தான், தயவுசெய்து என்னுடைய உள்ளத்திலே வந்து அமரும், என்னுடைய உடம்பை பாவியான என்னை உம்முடைய தேவ ஆலயமாக மாற்றும் என்று குறிப்பிடுகின்றார். இந்த பாட்டு கேட்கலாம், ரொம்ப அருமையான பாடல். சி மைனர் 7/8 தேவனே உமக்கான ஆலயம் பாவியின் சிறு நெஞ்சமே, தேவனே உமக்கான ஆலயம் பாவியின் சிறு நெஞ்சமே, பாவம் யாவையும் நீக்கியே, பாவம் யாவையும் நீக்கியே சிறு தேவ ஆலயமாக்கிடும், பாவம் யாவையும் நீக்கியே சிறு தேவ ஆலயமாக்கிடும், தேவனே இயேசுநாதனே தேவ ஆலயம் வந்திடும், தேவனே இயேசுநாதனே தேவ ஆலயம் வந்திடும். அல்லேலூயா.
முன்ன 10 நிமிஷத்தில் முடிச்சிடறேன், கவலைப்படாதீங்க, டைம் ஆயிடுச்சு, எனக்கு கொடுக்கப்பட்ட நேரம் முடிவு. அடுத்தது ஒருத்தவங்க காத்துன்னு இருந்தாங்க. இன்றைக்கு நாமும் பெத்லகேமை போல காத்திருக்க வேண்டும், அந்த மேய்ப்பர்களைப் போல நாம் காத்திருக்க வேண்டும். அடுத்தது ரொம்ப ரொம்ப முக்கியமான நபர்கள். இந்த நபர்களை நாம் திருமறையில் பார்ப்பதே கிடையாது, அவர்களை பற்றி யோசிப்பதும் கிடையாது. ஆனால் அந்த நபர்கள் நம்முடைய வாழ்க்கையிலே மிக மிக முக்கியமானவர்கள். இதில் இயேசு கிறிஸ்து பிறப்பிற்கு அப்புறம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஆலயத்திற்கு அழைத்து வருகிறார்கள். அங்கே ஒரு மனிதன் இருக்கிறார். அந்த மனிதன் பேர் என்ன? வயசானவன் தான் சொல்றாங்க. சொல்லுங்கக்கா. சிமியோன். கரெக்ட் தான். ஒருவன் கிறிஸ்துக்குள் இருப்பான் என்றால் அவன் புது சிருஷ்டியா இருக்கிறான். பழவைகள் எல்லாம் உன் ஆகாரத்தை நீ என்ன பண்ணு, நீண்ட நாட்களுக்கு அப்புறம். ஆமாம், இன்னைக்கு நம்ம யோசிப்போம், 3 வருஷமாக கிறிஸ்டினாக இருக்கிறோம், நம்மளுக்கு ஒன்றுமே இல்லை. இந்த சிமியோன் ஆண்டவரின் வருகைக்காக ஆண்டவரை கையில் இருந்த கடைசி வரை காத்துன்னு இருந்தாருங்க. கரெக்டுங்களா? அழகாக சொல்கிறார், உங்களுடைய இரட்சண்யத்தை கண்கள் கண்டது. நாம் ஆண்டவர் நம்மை விசாரிக்கிறவராகையால் ஆண்டவர் நம்மை உயர்த்துகின்றவரை நாம் காத்திருக்க வேண்டும். அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, நம்மளால் இயேசுவே நாம் வர நியூ இயருக்குள்ளே எனக்கு இது நடக்கலைன்னா நான் என்ன பண்ண மாட்டேன், காணி கொடுக்க மாட்டேன். ஒன்று. ரெண்டாவதுன்னா இது நடக்கட்டும், நான் கோயிலுக்கு வரேன். இப்போ ரொம்ப வேடிக்கை ஆயிடுச்சு. என்னன்னா, இப்போது என் பையன் செத்துட்டான்பா, அதுலேருந்து நான் கோயிலுக்கே போகிறதில்லப்பான்னு சொல்கிற மக்கள் இருக்கிறாங்க. கரெக்டுங்களா? என் பையன் செத்துட்டான்பா, அதனால் கோயிலுக்கு போகிறேன். கடந்த நவம்பர் மாதம் 23ஆம் தேதி எங்கள் அப்பா இறந்துட்டார். அல்லேலூயா. இது ஒரு சாட்சி தான். நான் காஞ்சிபுரம் பகுதியிலேருந்து சண்டே சர்வீஸ் முடிச்சுட்டு நான் எங்கள் அப்பா எங்கள் அம்மா உட்காந்து சாப்பிட்டோம். நான் இங்கேருந்து அவ்வளோ தூரம் கூட போயிருக்க மாட்டேன். எங்கள் அப்பா கீழே படிக்கட்டு கீழே வந்தார். சடன் அட்டாக், கார்டியோ அட்டாக். அவர் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகிறதுக்குள்ளே இறந்துட்டார். ஆட்டோவில் போகும்போது எனக்கு தெரிஞ்சு எங்கள் அப்பா செத்துட்டாருன்னு எனக்கு தெரியும். ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு நானும் அம்மா அப்பா மட்டும்தான் போகிறோம். அது ஸ்ட்ரெச்சரில் கூட்டும்போது நான் கடக்கன்னு எங்கள் அம்மா உட்கார வச்சு போய் டாக்டர்கிட்ட சொல்லிட்டேன், எங்கள் அப்பா செத்துட்டாருங்க. எங்கள் அம்மா வயசானவங்க, அவங்க கொஞ்சம் சுகர் பேஷண்ட்டு, அவங்களுக்கு எதுவும் ஆகிடக்கூடாது, அவங்களுக்கு நான் வீட்டுக்கு அனுப்பிட்டு எங்கள் அப்பா கூட்டு போய் நீங்கள் எதுவும் பண்ணுறாதீங்கன்னு சொல்லிட்டு கொண்டு வந்துட்டேன். இப்போ எல்லோரும் வந்தாங்க. திங்கட்கிழமை மாலை பேராயரில் வந்தாங்க. எங்கள் அப்பா அடக்கம் பண்ணிட்டாங்க. அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை நான் கோயிலுக்கு போயிட்டேன். எங்கள் அண்ணனும் கோயிலுக்கு போயிட்டார். எல்லோரும் எங்களை பார்த்து சிரிக்கிறாங்க. இன்னும் அவங்க அப்பா இறந்து ஒரு வாரத்தில் நீ கோயிலுக்கு வந்துட்டேன், இது தப்பு, இது ரொம்ப தப்புன்னாங்க. இல்லை இதில் ஒன்றும் இல்லை, அது நான் கோயிலுக்கு போகாது இருக்கிறதுனால மறுபடியும் என் தகப்பனார் மீண்டும் உயிர் வருவது கிடையாது, மறுமையிலே அவர் பார்ப்பது தான் உண்மை. இதுதான் உண்மை. அது வரைக்கும் எல்லாருமே ஒரு மாதிரிலாம் பேசினாங்க. அதை குறித்து நான் கவலைப்படவே இல்லை. இழப்பு என்பது ஒன்று தான். இது ஏன் சொல்ல வரேன்னா, இன்றைக்கு சிமியோன் நம்ம கடவுள்கிட்ட இதெல்லாம் எனக்கு பண்ணிட்டு கடவுளால் இதை நடந்து போச்சு, அதனால் நான் கடவுளை ஒதுக்குவேன் என்று நாம் நினைத்து கொண்டிருக்கிற மக்களாக இருக்கிறோம். இதை நாம் தவிர்க்க வேண்டும். எனக்கு இதை செஞ்சால் மட்டும்தான் நான் ஜெபம் பண்ணுவேன், எனக்கு இதை கொடுத்தா மட்டும்தான் நான் காணி கொடுப்பேன். இல்லை, அது நமக்குள் இருக்கின்ற கடவுளை, நமக்குள் இருக்கின்ற பக்தியை, கேள்வி கேட்பது மன பக்தியை நாம் குறைத்து கொண்டிருக்கிறோம். இதுதான் உண்மை. இந்த பகுதியிலே அன்னாள் என்கின்ற ஒரு சகோதரி இருக்கிறார். அவர் ஒரு கைம்பெண். இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை அறிவிக்கின்ற நற்செய்தியாளராக இருந்திருக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்குன்னா எனக்கு நான் ஊழியர் போஸ்டிங்காக கொடுத்துக்கிறாங்க, நான் ஊழியம் பண்ணுறதுக்கா? இல்லை நான் பிசி மெம்பர் நகர்னா? இதெல்லாம் சொல்கிறது எங்கள் ஊர்லங்க. பரவாயில்ல, இப்போ விவேக்கிறான், தைரியம் பத்திரமா கூட்டின்னு போயிடுவேன். நான் எனக்குன்னா என்ன போஸ்டிங் எதனா கொடுத்தீங்களா? இல்லை நான் பொறுப்பாளராக இருக்கிறேன்னா என்னை பத்திரிகையில் பேர் போட்டுருங்களா? இல்லைங்க, அங்கே அடையாளத்தை தேடாதீங்க தயவுசெய்து. அல்லேலூயா. திருமறையிலே ரொம்ப ரொம்ப வேதனை தருகின்ற ஒரு வார்த்தை, உங்களுக்கு இங்கே இடம் இல்லை. கரெக்டுங்களா? எல்லாரும் தோத்திட்டாங்க. ஆனால் எது அழுக்குன்னு சொன்னாங்க, கடவுள் வந்துட்டார். இன்றைக்கி நம்மளுக்கு இடம் இருக்குது. நம்ம என்ன சொல்கிறோம்? கடவுள் இதை தரல, நான் கடவுள்கிட்ட வரல, கடவுள் எனக்கு பேர் போடல, நான் வரல. கரெக்டுங்களா? அண்ணா அங்கே அழகாக சொல்கிறா, ஒரு கைம்பெண் அவர் இயேசு கிறிஸ்துவை அறிவிக்கின்றார். இன்னொரு பொண்ணு சொன்னான், நான் செய்த எல்லாத்தையும் ஒருத்தர் சொன்னார். அவர் யாரு? ஐயோ, அவர்தான் மேசியா என்று சொன்னார். அந்த பொண்ணு என்ன சொன்னாங்க?
விபச்சாரத்திலே விபச்சாரம் செய்கின்ற பெண் என்று சொன்னார்கள். அவள் தான் சொன்னான். பைபிளில் முதல் மிஷினரி அவங்க தான். என்ன சொன்னாங்க? போயிட்டு நான் செய்த எல்லாவற்றையும் ஒருத்தர் சொன்னார், அவர் மேசியான்னு சொன்னான். இன்றைக்கு நம்ம சொல்லுவோம், ஆண்டவரே நாங்கள் அண்ணாளை போல் ஒன்றுமே இல்லாதவங்க தான். பார்த்தா நான் இது வரைக்கும் என் வாழ்க்கை முழுவதும் நான் கஷ்டத்தை அனுபவிச்சுன்னு இருக்கிறேன். எப்போ நான் உண்மை முகமுகமாய் பார்ப்பது, எப்பொழுது நான் உண்மை கையில் ஏந்துவது என்று நாம் பார்ப்போம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்றுங்க. அது முக்கியம். ஜெபம் நம்முடைய வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்றைக்கி ரொம்பவே எளிமையாயிடுச்சு. மாதா டிவி ஒரு பக்கம், ஏஞ்சல் டிவி ஒரு பக்கம், எல்லாத்தையும் தவிர்த்து எதை நாம் முக்கியமாக வைக்க வேண்டுமோ அதெல்லாம் முக்கியமாக வைக்காமல் கடவுளுக்கும் நமக்குமான உறவிலே ஒரு பெரிய பிழை மட்டும் இல்லை, பெரிய ஒரு பள்ளத்தை தோண்டி வச்சுட்டு நம்ம அந்த பக்கம் நின்று இருக்கிறோம். இதுதான் உண்மை. இன்றைக்கு நாம் கிழிந்த பையிலே நம்முடைய பக்தியும் ஒரு சில வரைமுறைகளை வைத்து கொண்டு வாழ இருக்கிறோம். அது வாழ்க்கையே இல்லை. அதான் அழகாக சொல்கிறார் ஒரு பாடல் ஆசிரியர், உண்மை மனதோடு உண்மை கெஞ்ச உலக எண்ணமெல்லாம் அகற்றி உரிமையை மிஞ்ச. ஆண்டவரே நானும் சொல்லலாம். அழகான பாடல். ஜெபத் சிந்தை எனில் தாரும் தேவா. இந்த பாட்டு பாடுவீங்களா? என்னை அபயம் என்று உனக்கு. இந்த பாட்டு பாட மாட்டாங்களா? சரி, அப்படின்னா வேறு பாட்டு போயிடலாம். நம்ம ஜெபம் பண்ணோம். பக்தியாய் ஜெபம் பண்ணவே சுத்தமாய் தெரியாது. இது தெரியுமா? ஃபஸ்ட்டு உங்கள் எல்லாருக்கும் நான் அடுத்த தடவை வருகின்ற போது கீர்த்தனையை உங்களுக்கு இலவசமாக அளிக்கிறேன். அல்லேலூயா. அந்த பாட்டு கேட்கல ஐயா. பக்தியாய் ஜெபம் பண்ண போறீங்களா? சரி, சி மேஜர் 4/4. ஜெப சிந்தை எனில் தாரும் தேவா, என்னை அபயம் என்று உனக்கு கை அளித்தேன் பொற்பாதா. ஜெப சிந்தை எனில் தாரும் தேவா, உண்மை மனதோடு உன்னை கெஞ்ச, உண்மை மனதோடு உன்னை கெஞ்ச உலக எண்ணமெல்லாம் அகற்றி உரிமையை மிஞ்ச, தொன்மையாயக்காரன் பொலஞ்ச, தொன்மையாயக்காரன் பொலஞ்ச, பவதோஷம் அகல தீரு ரத்தம் முழிஞ்ச. ஜெப சிந்தை எனில் தாரும் தேவா, என்னை அபயம் என்று உனக்கு கை அளித்தேன் பொற்பாதா. ஜெப சிந்தை எனில் தாரும் தேவா. இன்றைக்கு நாமும் அண்ணாவை போல சிமியாவை போல ஆண்டவருக்காக காத்திருக்க வேண்டும். எனக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்னும் 2 பேர் சொல்லி முடிச்சிடுறேன். ஒரு ஊழியக்காரர் என்ன பண்ணாராம்? அல்லேலூயா சொல்லுங்க. கதை சொல்கிறேன். இப்போ ஒரு ஊழியக்காரரு அவங்க பொண்ணுக்கு மாப்பிள்ளை தேடினாராம். பருவத்தூர், பாராஞ்சி இப்படி இல்லாமல் போயிட்டு கடைசியில் திருச்சி பக்கத்தில் ஒரு மாப்பிள்ளையை பிடிச்சிட்டாரான். அவன் மகா குடிகாரனான். அது அவருக்கு தெரியாமல் ஊழியக்காரனே ஏமாத்திட்டாங்க. பொதுவாக இப்போ என்னன்னா, ஊழியக்காரங்க குடும்பத்தில் எதனா பிரச்சனை வந்தால் ஈஸியாக கை தட்டி சிரிச்சிருவோம். அது இங்கே இல்லை, எங்கள் ஊரில் ரொம்ப ஈஸியாகிடுது. என்னன்னா, ஆஹா கடவுள் அடிச்சிட்டார்றா பாடுறா அப்படின்றல. ஆனால் ஊழியம் என்பது ரொம்ப கடினமான ஒன்று. ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி என் பையனை நான் ஐருக்கு அனுப்புவேன்னுவாங்க. நான் என் பையனை ஊழியத்திற்கு அனுப்புகிறேன். இன்றைக்கி என் பையனுக்கு படித்து முடிச்சுட்டான், வேலை கிடைக்கல, ஐரு வேலைக்கு அனுப்புகிறேன்றாங்க. அல்லேலூயா. என் பையனை டாக்டர் ஆக்குறேன், என் பையனை இன்ஜினியர் ஆக்குறேன். இப்போ சொல்கிறோம், அப்போது என் பையன் முதல் பையன், அவனை ஊழியத்துக்கு தான் நான் அர்ப்பணிப்பேன்னு சொன்ன பெற்றோர்கள் இன்றைக்கு என்ன சொல்கிறாங்க? ஐரு வேலைக்கு கேச்சா ஐரு வேலை, ஊழியத்துக்கெல்லாம் அனுப்பக்கூடாது. யார் மாட்டின்னு முழுகித்து? உண்மைங்க. யோசித்து பாருங்கள். உங்களுக்கு அப்புறம் உங்களுக்கு பின்பேற்கின்ற தலைமுறை எங்கே இருக்குது? முதலில் இயேசுவை நம் பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுத்த மறந்துட்டோம். நம்ம
முன்னெல்லாம் தோத்திரம் பண்ணுவாங்க குழந்தைங்க. அங்கிள் வராரு பாரு, தோத்திரம் தான் முடிச்சிருவாங்க. ஏமா தோத்திரம் பண்ணுமா, தோத்திரம் பண்ணுமா, தோத்திரம் பண்ணுமான்னு சொல்கிறோம். இப்போ உண்மை அதுதான். தேடி பிடிச்சி ஒரு குடிகாரரை கல்யாணம் பண்ணிட்டார். 1 மாதம் கழிச்சு தான் சேர்த்து இருந்தாலும் டெய்லியும் குடிச்சிட்டு அவங்க பொண்ணு அடிக்கிறாங்க. இது நடந்த கதைங்க. இது ஒரு பாட்டு பாருங்க. கீர்த்தனை உனக்கு எப்படா தெரியும் அப்படின்னு கேட்குறீங்க நீங்கள். நான் 4 வருஷம் மதுரை அரசரடியில் நான் தமிழ்நாடு ரீல்களில் பணிபுரிகின்ற போது விவேக் தான் ரொம்ப ஆச்சரியம். என்னுடைய டிரான்ஸ்ஃபர்மேஷனை ரொம்ப லைவாக பார்க்குறாரு. என்னுடைய மாற்றத்தை பார்க்கின்ற சாட்சி விவேக் தான். நாங்கள் இருவருமே சினிமா பாட்டு கச்சேரியில் கீபோர்டு வாசிச்சிருக்கிறோம். நான் காலையில் சொன்னேன், ஆண்டவர் தான் என்னை தெரிந்தெடுத்தார். கீர்த்தனை ஆசிரியர்களோடு கீர்த்தனைகளை ஆராய்ச்சிகளில் ஈடுபட்டு தான் எல்லாம் அந்த பொதுவாக இருக்கின்ற எல்லா கீர்த்தனை ஆசிரியர்களோடு தொடர்பிலே நான் இருக்கிறேன். என்னுடைய எம்ஃபிலோட ஆய்வு கட்டுரையே கிறிஸ்தவ கீர்த்தனைகள் மற்றும் கீர்த்தனை ராகங்களை பற்றி நான் ஆராய்ச்சி செய்திருக்கிறேன். 1 மாதம் கழிச்சு இந்த ஊழியக்காரர் அழ ஆரம்பிச்சிட்டாருங்க. ஐயோ என்னடா குழந்தைக்கு நல்ல பையனை பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு நினச்சா ஒரு குடிகாரனை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன். வாரம் வாரம் ஒரு கடிதம் எழுத ஆரம்பித்தார். அல்லேலூயா. முடிச்சிடறேன், கவலைப்படாதீங்க. அந்த கடிதத்தின் முடிவிலே, கடவுள் இருக்கிறார், நீ கவலை கொள்ளாதே மகளே. கொஞ்சம் நாள் ஆனது. இந்த கடிதத்தை பார்ப்பான் அவருடைய மருமகன் பிரித்து பார்ப்பான். நான் எப்போ பார்த்தாலும் கடிதம் போடுறாரு. அவர் எவ்வளோ சொல்லி அவனால் மாற்ற முடியவில்லை. இந்த பெண் செத்து போயிடலான்னு அவங்க அப்பாவுக்கு ஒரு கடிதம் போடுறான். எப்பா என் வாழ்க்கையை நான் முடிச்சுக்கிறேன்பா, ஏன்பா நல்லா அந்த இதில் இடத்துல போய் என்னை இப்படி மாட்டி விட்டியேன். கடைசியாக அவர் மறு கடிதம் எழுதுகிறார். கப்பலின் அடித்தட்டில் களைப்புடன் தூங்குவார், கதரும் முன் சத்தம் கேட்டால் கடல் பூசல் அமர்த்துவார். இந்த பாட்டு கூட தெரியலன்னா நான் எங்கன்னா மூடி எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு தான் போகணும். எப்பெரிய போரிலும் ஏற்ற ஆயுதம் மீவார், ஏழை பிள்ளை உனக்கு ஏற்ற தந்தை நான் என்பார். கரங்களை தட்டி நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தும். பாருங்க, கடவுளுக்குள் ஒருவன் இருப்பான் என்றால் கடவுளுடைய வார்த்தை மற்றவர்களை உயிர் பெற செய்கிறது. பேதுரு சொன்னாங்க, என்கிட்ட ஒன்றும் கிடையாது, வெள்ளியும் இல்லை. எந்த பேதுரு? ஐயா ஏசாமினே எனக்கு யாருன்னு தெரியாதுங்க. அப்படி சொன்ன பேதுரு சொல்கிறான், என்கிட்ட வெள்ளியும் இல்லை பொண்ணும் இல்லை, எனக்குள் இயேசு கிறிஸ்து இருக்கிறார், எழுந்து நடன்னு. இப்போ நம்ம கோயில் சொல்லுவாங்க, நீ போய் ஜெபம் பண்ண. ஐயோயோ இருங்க, நான் போய் மிஷினரியை கூப்பிட்டாரேன், இருங்க போய் நான் என்ன பண்ணுறேன், ஐயரை கூப்பிட்டுன்னு வரேன், நான் ஜெபம் பண்ண முடியாது. பைபிள் சொல்றது, உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் அவன் சபையின் மூப்பரை வரவழைப்பான. எங்கெங்க போச்சு நம்ம பக்தி? இங்கே பாருங்க, ஒரே ஒரு வார்த்தை அந்த மனிதனை மாற்றியது. அந்த கடிதத்தை பிரித்து படிக்கிறவன் ஓ என்று அழுதான். அந்த குடும்பத்தில் அந்த மருமகனுடைய தலைமுறைகள் சிவகங்கை பகுதியிலே இன்றைக்கு ஆண்டவருக்காக ஊழியம் செய்து கொண்டார். கரங்களை தட்டி நம்ம பாடணும்னு சொல்கிறோம். இந்த பாட்டு நம்ம பாட மாட்டோம். இந்த பாட்டு என்ன பாடுன்னு தெரியுங்களா? ஒருபோதும் மறவாத உண்மை பிதாவிருக்க உனக்கு என்ன குறை மகனே. இவ்வளோ கருத்தாழமிக்க பாடல். இதெல்லாம் காசுக்கெல்லாம் எழுதப்படலை. சினிமா கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே கீர்த்தனை பாட்டு வந்துச்சுங்க. நீ சினிமா பார்த்து காப்பி அடிச்சு தான் எல்லாம் நம்ம கீர்த்தனை பார்த்து காப்பி அடிச்சு தான் எல்லாம் ஓடிட்டு இருக்கு. அந்த நமக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கின்ற பாரம்பரியத்தை விட்டுட்டு தவறான நபர்களை வியாபாரத்துக்குள்ளாக கொண்டு செல்கின்ற கிறிஸ்தவர்களை தேடி ஓடி கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு பாஸ்டருங்க நல்லா தாங்க இருப்பாங்க, அவங்க தேவை முடிஞ்ச உடனே நம்மளை காலி பண்ணுறாங்க. இதாங்க உண்மை. இன்றைக்கு இயேசுவை ஒரு வியாபார பொருளாக கிறிஸ்தவர்கள் காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். அதிலிருந்து அன்பை நீங்கள் விட்டு விடாதீர்கள், கடவுள் உங்களுக்கு சரியான ஒரு நாளை வைத்திருப்பார். அந்த பாட்டை கேட்கலாம். சி மைனர். சிறுவன் தொட்டுன்னை ஒரு செல்ல பிள்ளை போல் காத்த, சிறுவன் தொட்டுன்னை ஒரு செல்ல பிள்ளை போல் காத்த, உரிமை தந்தை என்றென்றும் உயிரோடி இருப்பார் உன்னை ஒரு போதும் மறவாத உண்மை பீதாயிருக்க உனக்கு என்ன குறை மகனே. விசுவாசம்
ஜெபமும் வீணாகுமா? உறக்கம் இல்லாதவர் கண் உன்னை விட்டொழியுமா? இந்நீல மீதிலூன என்ன வந்தாலும் சும்மா இருக்குமா அவர் மனம்? உருக்கம் இல்லாதே போமா? ஒரு போதும் மறவாத உண்மை பீதாயிருக்க உனக்கு என்ன குறை மகனே? ஹல்லேலூயா. இன்னும் 3 பாடல்களில் நிகழ்ச்சி நிறைவடையும். நீங்கள் கிளம்பலாம். மதுரை பக்கத்தில் பனையடிப்பட்டின்னு ஒரு ஊர் இருக்குது. இது ரொம்ப முக்கியமான ஊர். இந்த ஊருக்கு வந்த பிறகு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக்கொண்டேன். ஏனென்றால் கீர்த்தனை ஆசிரியருடைய தலைமுறையோடு நான் பேசினேன். அல்லேலூயா. நம்ம மத்தியில் அமர்ந்திருக்கின்ற சகோதரர் விசுவானிலே பணிபுரிந்தவர் என்ன பேர், உதயராஜ் அவர்கள் திடீரென்று ஒருவருக்கு வீடியோ கால் பண்ணார். வீடியோ கால் பண்ணார்னு வேற எதனா நினச்சிக்க போறீங்க. ஒருவருக்கு ஐயா இப்போ பாருங்க எங்கள் ஐயர்கிட்ட பேசுங்கன்னு கொடுத்தார். அவர் கீர்த்தனை எழுதிய ஆசிரியரின் குடும்பத்தில் பேரன். அவருடைய பாட்டி எனக்கு தெரியும். நீங்கள் பேசும்போது கவனிச்சிங்களா என்னன்னு தெரியல. மதுரையை சார்ந்தவர், ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். இப்போ அட் ப்ரெசென்ட்ல ஒரு பாஸ்டர் இல்லை ஒரு ஊழியக்காரர் எப்படி இருக்கணும் அப்படின்னு நினச்சா, இப்போ இருக்கிற 2K கிட்ஸுக்கு என்னன்னா, எங்கள் பாஸ்டர் நல்லா ஓர்ஷிப் பண்ணுங்க, எங்கள் பாஸ்டர் நல்லா மெசேஜ் கொடுக்கணுங்க அப்படின்னு நம்ம நினைப்போம். இந்த மனிதர் குஷ்டரோகி, லெப்ரசி பேஷண்ட். அல்லேலூயா. இந்த லெப்ரசி பேஷண்ட் மதுரை பக்கத்திலே ஒரு இடத்துல ஊழியம் செய்கிறார். ஒரு கோயில் கட்டிடுறாரு. அந்த கோயிலை கொளுத்திடுறாங்க. எவ்வளோ திமிரா இருந்தால் எங்கள் ஊரில் கோயில். அந்த குடும்பம் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறது சாட்சி. அது ரொம்ப ரொம்ப முக்கியமான நபர். அவர் ஒரு குஷ்டரோகியை நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியுமா? அதை விடுங்க. கிறிஸ்மஸுக்கு பிரியாணி செஞ்சு நம்ம ஊரில் இருக்கிற குறிகாரங்களுக்கு கொடுக்க முடியுமா உங்களால்? இயேசு பிறந்து விட்டார், இயேசு மானிடனாய் பிறந்தார் சொல்கிறோம். கந்தை துணியோ கர்த்தருக்கு இதெல்லாம் பாடுறோம். ஒரு பிச்சைக்காரனை கூட நம்மளால் என்ன பண்ண முடியாது, தண்ணி எடுத்து கொடுக்க மாட்டோம். இந்த கோயில் கொளுத்தப்படுகிறது. கொளுத்தப்பட்டது மாத்திரமல்ல, இவரை கொலை செய்ய வகை தேடுகிறார்கள். அவருடைய கண்ணீர் ஒரு மனிதர்களை யார் எதிர்த்தார்களோ அவர்களை மாற்றியது. அல்லேலூயா. நல்லா கேட்டுங்க. திருமறை பேசுகிறது அவரிடம், உன்னை ஒரு வழியா எதிர்த்து வருகின்ற பொழுது. சொல்லுங்க, இதெல்லாம் இந்த வசனம் எல்லாருக்கும் மனப்பாடமா தெரியும். உன் கண் முன்பாகவே இது ஆண்டவரே, என்னை ஒரு வழியாக எதிர்த்து வருகிறவர்களை 7 வழியாக ஓட விடுங்க ஆண்டவரே. அதெல்லாம் அசால்ட்டா அடிச்சிருவோம். நம்ம ஜெபம் பண்றார், ஆண்டவரே என் உடம்புல குறை இருக்குது, நான் உலகத்தில் இருக்கிற மருத்துவரை போய் நான் தேடவில்லை, இங்கே தான் உண்மையான கடவுள். எனக்கு இவ்வளோ பிரச்சனை வந்தது, என் பக்கத்தில் நில்லு, அது போதும். நீ தானே வாழ்வு கொடுக்க போற. இந்த பாடல் அந்த ஊர் மக்களை மாற்றியது. மதுரை ராமநாதபுரம் பேராயத்திலே பனையடிப்பட்டி என்கின்ற இவருடைய கல்லறையிலே எப்பொழுது கொளுத்தப்பட்ட இடத்திலே அவருடைய கல்லறையோடு அந்த திருச்சபை இருக்கிறது. கரங்களை தட்டி ஆண்டவர் நன்றி சொல்லுவோமா. we are very special. நம்ம உலகத்தில் இருக்கிற காட்டிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து நமக்குள்ளே. ரொம்ப முக்கியம். அவர் தான் கர்த்தரின் பந்தியில் வா சகோதரா, கர்த்தரின் பந்தியில். அவர் மரியாதை உபதேசியார். அவருடைய வாழ்க்கை எப்படி தெரியும் உங்களுக்கு? இன்றைக்கு மாய்மாலத்தை நம்பி நாம் ஓடிக்கொண்டிராமல், ஆதியில் இருந்த அன்பை விட்டு விடாமல், இயேசுக்காக காத்திருந்த மக்களைப் போல ஆண்டவருக்குள்ளாக நாம் வாழ நாம் அழைக்கப்படுகிறோம். இப்போது இந்த பாடலாம் கேட்கலாம். இது பாட்டு நம்ம பொதுவாக பாடுறதில்லை. நான் பாடுறேன், நீங்கள் கேட்டு வச்சுங்க. சி மைனர். தோத்திரம் புகழ் கீர்த்தனம் ஜெய சோபனம் உமக்கையா. தோத்தீர் 3 4 கீர்த்தனம் ஜெய சோபனம் உமக்கையா. துதி சொல்லவும் தீதை வெல்லவும் அருள் சூட்டுவீர் கிருசையா. தோத்திரம் புகழ் கீர்த்தனம் ஜெய சோபனம் உமக்கையா. கோத்திர வழி
சிறந்த யூதனல் கொற்றவா தேவபாலா மனுவேலா மறை நூலா செங்கோலனுகுலா தோத்திரம் புகழ் கீர்த்தனம் ஜெயசோபனம் உமக்கையா. அல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் நம்ம கொடுத்த நாளுக்காக நாம் நன்றி செலுத்துவோம். நான் முடிக்க போகிறேன். இன்றைக்கு பெத்லகேமை போல நாம் ஆண்டவருக்காக நாம் காத்திருக்க நாம் அழைக்கப்படுகிறோம். இந்த மேய்ப்பர்களைப் போல நாம் காத்திருக்க நாம் அழைக்கப்படுகிறோம். அண்ணாவை போலும் சிமியோனை போல நாம் ஆண்டவருக்காக நாம் காத்திருக்க நாம் அழைக்கப்படுகிறோம். கடைசியாக ஒரே ஒரு சாட்சி சொல்லி நான் முடிக்கிறேன். ஒரு மனிதனுக்கு 52 வயசுல ஒரு குழந்தை பிறந்துச்சுங்க. அல்லேலூயா. எத்தனை வயசுல? 52 வயசுல எப்படிங்க ஒருத்தர் குழந்தை பிறக்கும்? திருமறையிலே ஒருத்தங்களுக்கு பிறந்துச்சு. ஸ்திரீகளுக்குள்ளான வழிபாடு நின்ற பிறகு எலிசபெத்து குழந்தை பிறந்துச்சா இல்லையா? ஆண்டவர் நினைப்பாரானால் சாத்தியமில்லாத காரியங்களை சத்தமாக சொல்லுங்க, முடிக்க போகிறேன். சீக்கிரம் போயிடலாம். சாத்தியப்படுத்துவார். இதுவும் இருள சாட்சி. ஒரே வருஷத்துல அந்த குழந்தை செத்து போச்சு. உடனே ஊரில் இருக்கிறலாம் சொல்கிறாங்க, இயேசு கிறிஸ்து என்ன பண்ணார்? குருடரின் கண்ணை திறந்தாரு. இப்போவே கஷ்டம், அப்போ யோசித்து பாருங்க 100 வருஷத்துக்கு முன்னாடி. நீ இப்படிலாம் சொன்ன, கடவுள் உன் குழந்தைய சாவரிச்சிட்டாரு. நீனா ஊழியம் பண்ணுற. இன்றைக்கு ஊழியக்காரர் குடும்பங்களிலே பிரச்சனை வரும்போது எளிதாக நம்ம என்ன பண்ணிடுறோம்? சிரிச்சிடோ அவர்களை அசிங்கப்படுத்தி விட்டுறோம். மனம் உடைந்து போனார். ரொம்பவே கஷ்டப்பட்டார். யோசித்து 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 அழ ஆரம்பிச்சிட்டார். ஆண்டவரே, நான் கேட்டேன், நான் குழந்தைலாம் கேட்கல, நீ குழந்தைய கொடுத்து நீ எடுத்துக்கிட்ட. இன்னைக்கு நான் இந்த மக்கள் முன்னாடி நான் ஊழியம் செய்ய முடியாத நிலையில் இருக்கிறேன். இன்றைக்கு ஊழியக்காரர்களை அழகாக சொன்னார், கேரக்டர் அசிஸ்டன்ட், அவர்களுடைய குணநலன்களை காயப்படுத்துவது ஈஸியாகட்டது. ஊழியக்காரர்களை அசிங்கப்படுத்துவது ரொம்ப எளிதாக இருக்கிறது. ஆனால் ஊழியம் செய்ய யாரும் வரத்தில்லைங்க. ஊழியம் செய்வதற்கு யாரும் வருவதில்லை. கண் கலங்கி போகிறார். ஆண்டவரே, ஏன் என் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட சூழ்நிலை, ஏன் இப்படிப்பட்ட நிலையை உருவாக்கினீர்? யோசித்து 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 தான் இறந்து போன குழந்தையை கூட பார்க்காமல் தற்கொலை செத்து போயிடலான்னு நடந்து போக ஆரம்பிச்சிட்டார். நடந்து போனவர் திடீர்னு ஒரு ஞாபகம் வந்துச்சு, ஐயோ நம்ம ஆசையாக ஒரு கோயில் கட்டணுமே, அந்த கோயிலை பார்த்துட்டு செத்து போயிடலான்னு போனவர் அந்த கோயில் வாசலில் இருக்கும்போது, கதை இல்லைங்க, நிஜம், கூகுள் சர்ச் பண்ணி பார்த்தோம். இந்த காகிதம் கீழே எடுக்கிறது. அந்த காகிதத்தை எடுத்து பார்த்தவர் திரும்பி நடக்க ஆரம்பிச்சிட்டார். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருப்பானால் கடவுள் அவனுக்குள் கிரியை செய்வார் என்றால் எப்பேற்பட்ட சோதனைகளையும் எப்பேற்பட்ட பாடுகளையும் மேற்கொள்வதற்கு ஆண்டவர் மட்டுமே பலன் தருவார். அல்லேலூயா. இதுதான் உண்மை. வந்தாருங்க, தான் சொந்த புள்ள செத்து போய் கிடக்குது. ஊரில் இருக்கிறவங்களாம் இவரை கேவலமாக பேசுகிறாங்க. இவர் பாட்டு பாட ஆரம்பிச்சிட்டாரு. போனது போகட்டும், புவிவசை பேசட்டும், பொல்லா நம்புகள் எய்திடட்டும், ஆனது ஆகட்டும், அருள்மழை பெய்திடும், அன்பு மிகும் பேர் இன்பம் என கருளுகின்ற என் மீட்பர் உயிரிழக்கிறார். கரங்களை திட்டி ஆண்டவர் நன்றி செலுத்தணும். நம்ம இதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். பெத்லகேமை போல உன்னுடைய வாழ்க்கையிலே குறை இருக்கிறதா? கவலைப்படாத, நான் உன்னை தேடி வருகிறேன். இந்த உலகம் மேய்ப்பர்களைப் போல அசிங்கப்படுத்துகிறதா? நீ கவலைப்படாத, உன்னை தேடி நான் வருகிறேன். உன் வாழ்க்கையில் வெறுமை இருக்கிறதா? டோன்ட் வரி, நான் உனக்காக வந்திருக்கிறேன். உன்னோடு இருக்க நான் வந்திருக்கிறேன். ஒருவேளை அநேக குறைகளோடு நான் வாழ்ந்து கொண்டிருப்போம், சொல்லுவோம் என் வாழ்க்கையில் குறை தானே, பிரச்சனை கிடையாது. இதை விட அதிகமான போராட்டத்தை பிரச்சனை நான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன். ஏனென்றால் என்னுக்குள் இருக்கின்ற ஆண்டவர் மற்றவர்கள் காட்டிலும் சிறந்தவர். அல்லேலூயா. இந்த பாட்டு பாடலாமா? சி மேஜர். போனது போகட்டும், புவி வசை பேசட்டும், பொல்லா நம்புகள் எய்திடட்டும், ஆசி செய்திடுவார், அருள் மிக அளிப்பார்,
அம்பரம் தனில் எனக்காய் ஜெபிப்பார். ஆசி செய்திடுவார், அருள் மிக அளிப்பார். அம்பரம் தனில் எனக்காய் ஜெபிப்பார். மோசமே மறைப்பார், முன்னமே நடப்பார். மோட்ச வழி சத்தியம் வாசல் உயிரேனும் என் மீட்பர் உயிரோடு இருக்கையிலே எனக்கு என்ன குறை உண்டு நீ சொல் மனமே. என் மீட்பர் உயிரோடு இருக்கையிலே எனக்கு என்ன குறை உண்டு நீ சொல் மனமே. கவலைகள் தீர்ப்பார், கண்ணீர் துடைப்பார். கடைசி மட்டும் கைவிடாதிருப்பார். கவலைகள் தீர்ப்பார், கண்ணீர் துடைப்பார். கடைசி மட்டும் கைவிடாதிருப்பார். பாவ மன்னிப்பளிப்பார், பாக்கியம் கொடுப்பார். பரம பதவியினுள் என்றனை எடுப்பார். என் மீட்பர் உயிரோடு இருக்கையிலே எனக்கு என்ன குறை உண்டு நீ சொல் மனமே. ஒரு மரம் இருந்ததாம். முடிக்க போகிறேன், 2 நிமிஷத்தில் முடிச்சிட, கால் போடாதீங்க. ஒரு மரத்தின் அடியில் ஒரு சின்ன பையன் போய் டெய்லியும் விளையாடுவானா. நல்லா கவனிங்க. இந்த பையன் டெய்லியும் மாலை நேரம் அதில் அந்த மரத்துக்கிட்ட போய் விளையாடுவான். அந்த மரம் அவனை லவ் பண்ண ஆரம்பிச்சிச்சு. தினமும் அவனுடைய வருகைக்காக சாயங்காலம் வெயிட் பண்ணின்னு இருக்கும். சாயங்காலம்னா ரொம்ப சந்தோஷப்படும். அந்த பையன் வளர 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 வாலிப பருவத்தை எட்டினான். திடீரென்று அந்த மரத்தை மறந்து போனான். மரம் அவனுக்காக காத்திருந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஆளை காணோம். ரொம்ப நாளுக்கு அப்புறம் அந்த மரத்தை தேடி வரான். மரம் கேட்டது, ஏன் சகோதரா, நீங்கள் வளர்ந்ததுலேருந்து என்கிட்ட ரொம்ப அன்பாக இருந்த, நான் உன்னை நேசித்தேன், என்னை மறந்துட்டியே. அந்த மாவன் சொன்னானா, நான் படித்து முடிச்சுட்டு வேலை தேடி போனேன், எனக்கு வேலை கிடைக்கல, மனசே சோர்ந்து போச்சு, உங்கள்கிட்ட வந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கணும், உங்கள்கிட்ட வந்தேன். இந்த மரம் சொல்லிச்சான், நான் உனக்கு வேலை தரேன்னு. இவன் சிரிச்சானா, நீயே ஒரு மரம், நீ நான் வேலை கொடுப்பேன், உன் படிப்புக்கு ஏற்ற வேலை வருகின்ற வரை என்கிட்ட இருக்கிற பழத்தை நீ பறித்து வியாபாரம் பண்ணு. ஒரு நல்ல யோசனை. ஆஹா சூப்பர் சொல்லிட்டு அந்த சீசன் முடிகிற வரையும் டெய்லியும் வந்து பழம் பறிப்பான், வியாபாரம் செய்தான். கொஞ்சம் காசு வந்துச்சு, சீசனும் முடிஞ்சு போச்சு. அந்த மரத்தை மறந்துட்டான். மரம் அவனுக்காக கண்ணீர் விட ஆரம்பித்தது. நீண்ட நாளுக்கு அப்புறம் மறுபடியும் மரத்தை நோக்கி வருகிறான். மரம் கேட்டது, ஏன் சகோதரா, சிறு வயதில் நான் உண்மையில் அன்பாக இருக்கிறேன், நீயும் என்னை நேசித்தாய், வேலை இல்லைன்னா வேலை கொடுத்தேன், கொஞ்ச நாள் என் கூட அன்பாக இருந்த, ஏன் உன் அன்பு என்னை விட்டு விலகி போகிறது, மறுபடியும் உனக்கு ஏதோ பிரச்சனை சொல்லு, அதை நான் தீர்த்து வைக்கிறேன். ஆமாம், போன மாதம் பேஞ்ச மழையில் எங்கள் குடிசை அடிச்சுன்னு போயிடுச்சு, வாழறதுக்கு வழி இல்லாமல் இருக்கிறேன், ஒரு வழி சொல்கிறியா? என்ன சொன்னான்? இந்த மரம் சொல்லிச்சேன், கவலைப்படாத, நான் உனக்கு வீடு தரேன், என் கிளைகளை நீ வெட்டி எடுத்துக்கொண்டு ஒரு குடிசை போட்டுக்கோ. இவன் எதுவுமே யோசிக்கவில்லை, அந்த கிளைகளை வெட்டி குடிசை அமைத்து கொண்டான். அந்த மரத்தை சுத்தமாக மறந்து போயிட்டான். இந்த மரம் அவனை நினைத்து கண்ணீர் விட்டு கதறி அழுது கொண்டிருந்தது. வெகு நாட்கள் ஆயிட்டு ஒன்றும் இல்லாதவனாய் வெறுமையாய் வருகிறான். இந்த மரம் அவனை பார்த்து கண்ணீர் விட்டு கதறி அழுது, ஏன் சகோதரா, என் அன்பை நீ புரிந்து கொள்ள மாட்டாயா? உன் தேவைகளை நான் பூர்த்தி செய்கிறேன், ஏன் என்னை விட்டு விலகி ஓடுகிறாய்? ஏதோ மறுபடியும் உனக்கு குறை இருக்கிற சொல், உன் குறையை, உன் தேவையை நான் பூர்த்தி செய்கிறேன். நான் சொன்னேன்னா, எவ்வளோ வேலை செஞ்சு பார்த்துட்டேன், என்னால் ஒன்றும் பண்ண முடியல. என் நண்பர்களுக்கு நான் மீன் பிடிக்க போகிறேன், ஒரு போட் செய்யணும், ஒரு வழி சொல்லேன். மரம் உடனே சொல்ல, என் அடியோடு வெட்டி எடுத்துக்கோ. இவன் சற்றென்றும் யோசிக்காமல் அந்த மரத்தை அடியோடு வெட்டி எடுத்துக்கொண்டு போய்விட்டான். அந்த மரம் தனி மரமாய், மொட்டை மரமாய் அந்த மனிதனுக்காக காத்து கொண்டிருக்கிறது. அந்த மனுஷன் எங்கே போனானே தெரியல. அந்த மனுஷன் நீங்கள் தாங்க.
நீங்களும் நானும் தான் அந்த மனிதன், அந்த மரம் தான் இயேசு கிறிஸ்து. நாம் கண்களை மூடி ஆண்டவர் எனக்கு வேண்டுதல் செய்வோம். ஆண்டவரே, எப்போதெல்லாம் நாங்கள் குறைவுபடுகிறோமோ, எப்போதெல்லாம் எங்கள் வாழ்க்கையில் வெறுமை இருக்கிறதோ, எப்போதெல்லாம் எங்களுக்கு தேவைகள் இருக்கிறதோ, அப்பொழுது மாத்திரமே நம்மிடத்தில் வருவோம். எங்களுடைய தேவைகளை நாங்கள் பூர்த்தி செய்து கொண்டிருக்கிற போது, பூர்த்தியானவுடன் நம்ம விட்டு ஓடி போயிடுறோம். இன்றைக்கு நாங்களும் பெத்லகேமை விட்டு விலகி ஓடி இருக்கிறோம். எங்கள் வாழ்க்கையில் விரும்பி இருந்த போதும் எங்களை தேடி வந்தீரப்பா. நாங்களும் பெத்லகேமை போல உமக்காக காத்திருக்கிறோம். இந்த சமூகம் அநேக நிலைகளிலே எங்களை ஒதுக்குகிறது. சாதியின் பெயரால் எங்களை ஒதுக்குகிறது, பணத்தின் பெயரால் எங்களை ஒதுக்குகிறது. இவர்கள் அழுக்கானவர்கள், ஒதுக்கப்பட்டவர்கள், அசிங்கப்பட்டவர்கள் என்று சொன்ன மேய்ப்பர்களோடு நீர் உம்முடைய பிறப்பை இணைத்துக் கொண்டீரே. அதே போல நாங்களும் ஆண்டவரே சமூகத்தில் ஒதுக்கப்பட்டிருக்கிறோம், உமக்காக காத்திருக்கிறோம். எங்களுள் வாடுங்கப்பா. தீவன தொட்டி அழுக்கானது, எங்கள் வாழ்க்கை அழுக்காக இருக்கிறது ஆண்டவரே. எங்கள் உள்ளத்திலே நீர் வாருங்கள். எங்கள் உள்ளத்தில் வருவீர் என்றால் எங்கள் உள்ளமும் எங்கள் இல்லமும் ஆசீர்வாதத்தால் நிறைந்திருக்கும் அப்பா. தன் வாழ்நாளின் இறுதி வரை உம்மை கையில் ஏந்தவும் உம்மிடம் பேசவும் இந்த சிமியோன் காத்து கொண்டிருந்தார். உம்மின் பிறப்பை பற்றி உம்முடைய புகழை அறிவிக்க அன்றைக்கு அண்ணா காத்து கொண்டிருந்தார். இன்றைக்கு நாங்களும் காத்து கொண்டிருக்கிறோம். ஏதோ நாங்கள் வந்தோம், இந்த மாதம் கிறிஸ்துமஸ் கொண்டாடிட்டோம், அடுத்த ஃபங்க்ஷனுக்கு போகிற கிறிஸ்தவர்களாக இல்லாமல் நீர் எங்களுக்குள் இருந்து எங்களை வழிநடத்துகிறீர், நீர் எங்களுக்குள் இருக்கிறீர் என்பதை உணர்ந்து கொண்டு இந்த உலகத்திலே நீ சொன்னது போல உப்பாகவும் ஒளியாகவும் எங்களுடைய வாழ்வை பகிர்ந்தளிக்கின்ற வாழ்வாகவும் நீ இருக்க போகிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். நாளிலே இப்படிப்பட்டதான இடத்திலே, வரலாற்று சிறப்புமிக்க இடத்திலே இருக்கின்ற திருச்சபை மக்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். குறிப்பாக நல்லதொரு ஊழியரை கொடுத்திருக்கிறீர், நல்ல ஒரு வாலிப பிள்ளைகளை கொடுத்திருக்கிறீர். இந்த ஐக்கியம் எப்பொழுதும் மாறாமல் இன்னும் இவருடைய எல்லைகளை நீர் விரிவாக்கப் போகிற உடைய கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன். நாளிலே அடியனுக்கு உறுதுணையாக இருந்த ஒவ்வொரு சகோதரர்களையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவரே, இசைக்கருவிகளை வாசித்த சகோதரர்களை ஆசீர்வதிக்கிறேன். ஆமாண்டவரே, நீர் கொடுத்த திறமைகளை ஆண்டவரே உம்மை நம்பி மாத்திரமே ஊழியத்தில் செய்து கொண்டிருக்கிறார்கள். இவர்களுடைய வாழ்க்கையிலே உடைய எல்லைகளை நீர் விரிவாக்க போகிற நீ கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆமாண்டவரே, எதிர்பார்த்து கொண்ட புதிய ஆண்டு எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். உம்மை நாங்கள் வரவேற்க ஆயத்தமாக இருக்கிறோம். எப்போதும் உடைய கிருபை எங்களது வழி நடத்தட்டும். துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். தூயவர் வழியாக வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்தாவின் வழிநடத்தல் ஆசீர்வாதம் நம் அனைவரோடும் குறிப்பாக நம்முடைய எதிர்கால வாழ்வோடும் என்று சதா காலம் தங்கி தரித்திருப்பதாக. ஆமென். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. வந்த